சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் நம் யாவர் நெஞ்சிலும் நீங்காதான் தாழ் வாழ்க. இறைவனுடைய திருவடியை வேண்டி இன்றைய அதாவது திருமூலர் திருமந்திரமை கண்ட சிவஞான போதத்தினுடைய ஆகம அறிவியல் விரிவுரையின் பகுதி 8, அதாவது இதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கால இடைவெளி விட்டு தான் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய அதாவது தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்ற இந்த உண்மையில் இன்றைக்கு நாம் காணக்கூடிய ஒரு அறிவியல், அதாவது மெய்கண்டாரினுடைய பெரும் சிந்தனையை மிக மிக விரிவாக விரித்து இதற்கு முன்பாக கண்டோம். அவன் அவள், அதாவது அவன் அவள் அது வெனும் அவை மூவினமியின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்ற அந்த முதல் சூத்திரம், இதை ஏறக்குறைய 25 கருதுகோள்கள் போல வகுத்து, ஆனால் இதை மெய்கண்டார் 3 அதிகரணங்கள்லயே முடிச்சிருவார். 3 அதிகரணங்கள் அப்படின்னா அதை பிரித்து அதற்கான ஆதாரங்களையும் அதுக்கான ஏதுவையும் 3 அதிகரணங்கள்ல வைத்து இந்த நுட்பமான உண்மையை விளக்க முற்படுவார். இப்போ நாம் என்ன செய்யறோம்? இந்த அடிப்படையில இதுவரையில் மெய்கண்டாரினுடைய சிந்தனை எத்தகையது அப்படின்றத மிக விரிவாக பல கோணங்களில அதாவது தமிழர் மரபோடு இணைத்து, இது முக்கியமாக பண்டைய தமிழர்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகளை எப்படி உள்வாங்கி இருந்தனர் என்று இதற்கு முந்தைய பாடங்கள்ல படித்தோம். முதல்ல 4 பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். பிரமாண முறை, ஆய்வியல் முறை. இதை மெய்கண்டார் எப்படி செய்கின்றார் அப்படின்றத ஆகமிக் ஃபெனோமெனாலஜிக்கல் அண்ட் சயின்டிபிக் எம்பீரிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகம தோற்ற நிகழ் அறிவியல் பட்டறிவாய்வின் அடிப்படையில் இதை செய்கின்றார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதாவது இது ஆகமிக் ஃபெனோமெனாலஜி அப்படின்னா என்ன அப்படின்றத அடுத்த வகுப்பில் நான் இதை இன்னும் நுட்பமா விளக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஆகமிக் ஃபெனோமெனாலஜி, அதாவது ஆகம தோற்ற நிகழ் அறிவியல் அப்படின்னா உலகம் ஏன் இருக்கின்றது, உலகம் எப்படி தோன்றி நிற்கின்றது, எதற்காக இந்த உலகத்தினுடைய இந்த அமைவுகள் அப்படின்றது ஒவ்வொன்றையும் நாம் எப்படி புரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா அறிவியலாகவும் ஒரு பட்டறிவு ஆய்வின் அடிப்படையில், அதாவது ஒரு ஃபெனோமெனாலஜிக்கல். அப்ப நம்ம ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த வாழ்க்கையை ஊடுருவுகின்றோம். அப்படின்னா ஒரு நூல் போல. அதனாலதான் இந்த உலகம் ஒரு புனித நூல் அப்படின்ற கருத்தை நாம் முதலில் உள்வாங்க வேண்டும். ஆகவே இதைதான் எல்லா, அதாவது தமிழர் மரபு என்ன செய்கின்றது என்றால் உலகையே ஒரு நூலாக பார்க்கின்ற அந்த கண்களை நமக்கு முதல்ல தருது. உலகை ஒரு நூலாக விரித்து காண வேண்டும், உலகை ஒரு நூலாக விரித்து படிக்க வேண்டும். அந்த புரிதலின் வழி, இந்த உலகத்தை புரிந்து கொள்வதின் வழி நாம் நமது வாழ்க்கையை, நாம் எதற்காக இங்கு இருக்கின்றோம், நமது கடமை என்ன, நமது பொறுப்பு என்ன, நாம் எதை நோக்கி இலக்கு வைத்து நகர வேண்டும் என்ற பல கேள்விகளுக்கு அதுவே பதிலாகின்றது. அதுபோல இவர் என்ன செய்கின்றார்னா அவரோட மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது மெய்கண்டார் ஒரு சயின்டிபிக் எம்பீரிக்கல் அனாலிசிஸ்ல தான் அவர் உள்ள நுழைகிறார். இதை ஒரு அறிவியல், அதற்கு பின்னே ஒரு பெரும் அறிவியலையே ஒன்று இணைக்கின்றார். அப்ப மறுக்க முடியாத அறிவியலை பின்வைத்து தன்னுடைய ஆய்வினுடைய நுட்பத்தை சிறிது சிறிதாக நுட்பப்படுத்தி இதை செய்கின்றார். இதற்கு நாம் ஆகம அறிவியல்னு சொல்றோம். சரி, அடுத்தது மெய்கண்டார் சிவஞான போதம் முதல் நூல் என்ற அந்த கருத்தை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சிந்தனைகளை ஒரு முதல் நூல் அப்படின்னும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்டா அது எப்படி மாறுது, அதாவது அதுவே இதற்கு எதனை ஆதாரமாக கொண்டு எந்த அடிப்படையில் இது எழுதப்படுகின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது சுட்டறிவு ஆவதறிவு பிரமாண முறையின் அடிப்படையில், அதாவது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய வியக்கத்தக்க ஒரு உண்மையாக இருக்கும். அவர் இவர் சொன்னதால் இது உண்மை அப்படின்ற கருத்துள்ளுக்கு அவர் நுழைய மாட்டார்.
மேற்கண்டார் எங்கேயுமே தன்னை வந்து இவர் சொன்னதுனால இது உண்மை அப்பா அப்படின்னு அந்த கருத்துள்ளுக்கு நுழைய மாட்டார். அதாவது தமிழ் மரபு என்ன செய்கின்றது, அதனுடைய நுட்பம் என்ன என்றால், அதாவது ஒவ்வொரு அறிவையும் ஒவ்வொரு சிந்தனையையும் நாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்த முடியும். இததான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறள் என்ன சொல்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு எவரையும் வந்து மெய்ப்பொருள் ஆய்வுக்கு உட்படுத்துகின்றார். அதாவது இத வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி, அதே போல எப்பொருள் எத்தன்மையதாயினும் இதுதான் ரொம்ப முக்கியமானது. சயின்டிபிக் அப்ரோச். எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு இரண்டாவது நிலையையும் மெய்ப்படுத்துகின்றார். அதாவது இந்த சிந்தனையை தான் அழிவில் உண்மை என்ற நூல் எழுதிய உலகனார் என்ன செய்வார், பாத்தீங்க அப்படின்னா காணக்கூடிய ஒவ்வொரு அறிவில் படுவது அனைத்தும் ஆயவரும் நூல் அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப அழகான முதல் எடுப்பு அது. அறிவில் படுவது அனைத்தும் உங்க அறிவுல எதெல்லாம் படுதோ அதை நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தினீங்கன்னா அது நூலாக மாறிவிடும் அப்படின்னு. இதுதான் ஹெர்மெனூட்டிக் சயின்ஸ் அப்படின்னு இன்றைக்கு மிக மிக ஒரு விரிந்த பரந்த தத்துவ கோட்பாடாக மட்டுமல்ல, இன்றைக்கு அதாவது இன்னைக்கு ஏஐ உலகத்துல இதுதான் வந்து ஒரு சிறந்த அறிவியலாக விளங்கி வருது. இப்ப அடுத்தது மூன்றாவதாக 2 வகையான தோன்றல்கள் உள்ளன. உயிருள்ள சித்து பொருள்கள், உயிரற்ற சடப்பொருள்கள் என்ற அந்த ஆய்வையும் நாம் பல நிலைகள்ல மேற்கொண்டோம். இது தொடர்ந்து வரும். ஆனால் இதில் எங்க நிறுத்தினோம் அப்படின்னா, போன முறை காலத்தால் தன்மையில் சித்து சடமாகாது, சடம் சித்தாகாது. இப்போ இதுல நமக்கு இங்க அதாவது இந்த 3க்கும் 4க்கும் உள்ள இந்த விரிவு வந்து எப்படி இங்க இருக்கு, மெய்கண்டார் இதை எப்படி சொல்கின்றார், இது இது எப்படி இங்க சித்த பத்தி எங்கேயாவது பேசியிருக்காரா, இத பற்றி அவர் சொல்றாரா அப்படின்னு இதற்கு முந்தைய அதாவது இதை பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த சாஸ்திரம் அதாவது நமது பழம் உரை மரபு உரையாளர்கள் இதை கேள்விக்கு கொண்டு வரலாம். எங்கெங்க இதை பத்தி சொல்லியிருக்கார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மரபு உரையில கேட்கலாம். ஆனா இங்க இது எப்படி இருக்கு அப்படின்றத பின்னே நான் எடுத்து இதை வந்து விளக்கலாம் அப்படின்னு. இதுதான் ஆகம அடிப்படையில் சிந்தித்தல். அதாவது உலகத்தை நூலாக காண்பவர்கள் எப்படி சிந்திப்பார்கள் அப்படின்ற இந்த அணுகுமுறையை நம்ம இங்க பயன்படுத்துறோம். இது முழுக்க முழுக்க தொல்காப்பியத்தின் ஒரு அழகான வடிவாக்கம். சரி, இதை எப்படி பாக்குறோம் அப்படின்றத பார்ப்போம். தேர் ஆர் 2 டைப் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இது 2 தான் நம்ம பார்க்க முடியும் உலகத்துல. அப்படி இப்படின்னு நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் 2 வகை அடிப்படைகளை தான் சிந்திக்க முடியும் அப்படின்ற இந்த அதாவது 2 வகை கண்ணுக்கு வெளிப்பட்டு தோன்றுவதில் லிவிங் கான்சியஸ் சைக்கி என்டிட்டிஸ் அண்ட் நான் லிவிங் மெட்டீரியல் என்டிட்டிஸ். இது 2 தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான அடுத்த கட்ட பரிணாமம். காலத்தால் தன்மையில் சித்து சடமாகாது, அசித்தாகாது, சடம் சித்தாகாது. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதை வந்து நம்ம எவ்வளவு ஆழமாக சிந்திக்கின்றோம் அப்படின்றது தான் இந்த இந்த முறை பாடமே இப்படித்தான் அமைய போகின்றது. வித் டைம் the sentient conscious psyche does not become insentient or அதாவது இது பாத்தீங்கன்னா insentient. அடுத்தது an insentient does not become sentient being. அப்ப sentient அப்படின்ற அந்த இல்லைன்னா கான்சியன் இன்கான்சியன் அப்படின்ற அந்த கருத்துக்கு நம்ம இங்க வரோம். அப்போ இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தான் இதுல ரொம்ப முக்கியமான கருத்து. சித்து சடமாகாது, சடம் சித்தாகாது. சைக்கி நெவர் பிகம் மேட்டர் அண்ட் மேட்டர் நெவர் பிகம் சைக்கி. இதுதான் ரொம்ப மூலம். இந்த மூல கருத்தை வந்து நம்ம வந்து ஆழமாக புரிதலுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா, நாம உயிர்கள் நாம் 2 வகை இருக்கும். நம்ம எந்த நிலையிலையும் உயிர்கள் ஒரு காலத்துல அது சடம் அப்படின்னாக்கா மெட்ட அப்படின்ற ஒரு கருத்திற்கு அது நுழையாது. அதே போல நாம வந்து ஒரு சடம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். இந்த கம்ப்யூட்டர் எதையாவது ஒரு காலத்துல நம்ம இவ்வளோ ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டே வரும். ஒரு காலத்துல அது வந்து ஒரு உயிர் பொருளாக மாறிவிடுமா அப்படின்னா
முடியவே முடியாது அப்படின்ற இந்த கருத்துக்கு தான் நம்ம முதல்ல இந்த சிந்தனையை தான் இங்க வலியுறுத்தி மேல இன்றைக்கு உள்ள பாடத்தை நம்ம வந்து ஆய்வு செய்ய போறோம். அதற்கு இதுக்கு நான் முதல்ல ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக இதை சொல்றேன். எப்படி வந்து இந்த முதல் சூத்திரம், இது முதல் சூத்திரத்தை வைத்து நான் 12 சூத்திரங்களையும் விளக்க போறேன். இதுதான் ரொம்ப வியப்பாக இருக்கும். இது எப்படி முதல் சூத்திரத்தை வைத்து 12 சூத்திரத்தையும் விளக்குவது? ஏன்னா முதல் சூத்திரம் கடவுளை பற்றியது. கடவுள் இருக்கின்றாரா அப்படின்ற அதை தான் உறுதிப்படுத்துகின்றது அப்படின்னு முடிவுக்கு வருவாங்க. ஆனா அது அப்படி அல்ல. இவருடைய முதல் சூத்திரத்தை வைத்து நான் 12 அவருடைய 12 சூத்திரங்களையும் விளக்க முடியும் அப்படின்றதுக்கு இதை தான் வைத்து நான் செய்ய போகின்றேன். ஏனென்றால் இம்முறை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த சூத்திரத்தை முதல் சூத்திரத்தை வைத்து அதாவது 3ஆம் 4ஆம் சூத்திரத்தை முழுமையாக விளக்க போறேன். இந்த இது அதாவது 5 வகுப்புகள் முடியும் பொழுது இந்த 3ஆம் 4ஆம் சூத்திரத்தை முடிச்சிருவேன். ஏன் 2ஆம் சூத்திரம் விளக்கல அப்படின்னு கேட்டா, அதை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றதுக்கு முதல் காரணத்தை நான் விளக்க போறேன். சரி, முதல்ல இங்க பாருங்க. அதாவது இந்த இந்த இவர் சொல்றது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன சொல்றார் முதல் சூத்திரத்துல? அவன், அவள், அது, எனும் அப்படின்னு பிரிக்கிறாரு. எனும் அப்படின்னு சொல்லி அவை, அதாவது அவன், அவள், அது, எனும் அவை அப்படின்னு சொல்லி அப்ப தொகுக்கிறாரு. இதை எப்படி அவர் ப்ரொனவுன்ஸ் பண்றாரு பாருங்க. since the pronouns is he, she and it அப்படின்னு தனித்தனியா பிரிக்கிறார். அதாவது ஒரு ரெஃபரன்ஷியல் சப்ஸ்டன்ஸா அதை மாத்துறாரு. ஏன் அதை வந்து ரெஃபரன்ஷியல் சப்ஸ்டன்ஸா மாத்துறாரு? எல்லாத்தையும் தொகுத்து அவை அப்படின்ற ஒரு சொல்லா மாத்தி இருக்கலாம். அப்ப இதெல்லாம் ஒன்று அப்படின்னா அவர் சொல்லல. இதுல பகுப்புகள் உண்டு அப்படின்றத முதல்ல வராரு. இதுதான் வந்து சுட்டு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது சுட்டு பொருள் அப்படின்னா அந்த டிரான்சியன்ட் இல்லைன்னா ஃப்ரேம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து ஒண்ணு அப்படியே நேரா இதுதானே அது அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பா சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, அவன்னு ஒண்ணு சொல்றாரு, அவள்னு ஒண்ணு சொல்றாரு, பிரிக்கிறாரு. அந்த அவன்னா என்ன? ஒரு ஆண், ஆண் பால். அடுத்தது பெண் பால் அப்படின்ற பால் நிலைகளே வேறுபடுது. அப்போ அங்க 2 வகை பொருள்கள், அதாவது பொருள்கள், ஆனா உயிர் நிலைகள் இருக்கு. ஆண், பெண் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அடுத்தது அது அப்படின்னா அங்க பலரும் இருக்கின்றார்கள். ஒன்றன் பால் இருக்கு, பலவின் பால்கள் இருக்கு. அதாவது அதுன்னு சொல்லும் பொழுது அதை வந்து நம்ம இங்க தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு உயிர் பொருளாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு சட பொருளாகவும் இருக்கலாம். ஆனா அவர் என்னன்னா ஒன்றன் பால், அதாவது ஒரு உயிர் அப்படின்னா இங்க மாடு வைத்துக்கொள்வோம். மாடு, அது மாடு அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இப்போ இங்க என்ன கேள்வி அப்படின்னா, இதுல வந்து உயிர் பொருளும் இருக்கு, உயிரற்ற பொருள்களும் உண்டு அப்படின்றத நம்ம பிரித்து கொள்ளணும். அப்போ இதை நான் வந்து இதை பிறகு இன்னும் ஆழமான ஒரு ஆய்வுக்கு கொண்டு வரேன். அது வந்து எப்படி செய்தார்கள் தமிழர்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆனா இப்ப இதுக்கு முன்பாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எந்த காலத்திலேயாவது இப்ப நம்ம வந்து ஆண் அப்படின்னு சொல்றோம், பெண் அப்படின்னு சொல்றோம், இதெல்லாம் உயிர் பொருள்கள். இந்த உயிர் பொருள்கள் எப்போ அப்படின்னா பார்க்கும்போது உயிர் வாழும் காலகட்டங்கள்ல நமக்கு, அதாவது நிதர்சனமா பார்க்கக்கூடிய ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னா, இந்த இந்த ஆணோ பெண்ணோ நாம பார்க்கக்கூடிய ஒரு உயிர் பொருளோ அது எந்த காலத்திலையும் வந்து ஒரு சடமாக, ஒரு மெட்டீரியலாக அது மாறினது கிடையாது. அதாவது வித் த டைம் அது வந்து அது ஒரு சென்டியன் பீயிங், வந்து ஒரு கான்சியஸ் ஆக்கி எந்த காலத்திலயும் வந்து ஒரு அதாவது இன்சென்டியனா அதை வந்து தானே மாறுவது பார்ப்பது கிடையவே கிடையாது. இது சயின்டிபிக்லி நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். அப்ப சயின்ஸ் வந்து இதை புரிந்து கொள்ளுது. ஆமா, இது நிச்சயமாக ஒரு உயிர் பொருள் எந்த காலத்திலயும் வந்து ஒரு சடப்பொருளாக மாறியது. ஏன்னா முதல்ல சயின்ஸுக்கு உள்ள பிரச்சனையை நம்ம பார்க்க போறோம். சயின்ஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது சயின்ஸ் என்ன சொல்ல வருதுன்னு அடுத்தது பார்ப்போம். இந்த சயின்ஸ் என்ன சொல்ல வருது இங்க அப்படின்னா, சயின்ஸ் வந்து இத கான்சியஸ் அப்படின்ற இந்த சென்டியன் பீயிங் அப்படின்ற அந்த பொருள்ல சயின்ஸுக்கு விளக்கம் கிடையாது. அதாவது நான் இத வந்து என்னுடைய இந்துயிசம் அப்படின்ற இந்த நூல், அதாவது த ரிபாட்டல் ஃபார் த 17 இந்துயிசம் பிலீஃப் சிஸ்டம் வந்து அதுக்கு வந்து நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ரொம்ப விரிவாக ஒரு ஒரு பகுதியை நான் செய்திருப்பேன். அதாவது
இங்க நாம பார்க்கக்கூடிய இந்த உயிர் பொருள்கள் எக்காலத்திலேயும் வந்து ஒரு சடப்பொருளாக ஆகாது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இப்ப என்ன, இதை வந்து நம்ம புரிந்து கொள்ள முயற்சி பண்றோம். எப்படி இதை வந்து இந்த இந்த உயிர் பொருள் நிலையிலிருந்து நாம் எப்படி வந்து இந்த உயிர்நிலையை நாம் வந்து புரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இதுல நான் சொல்லியிருக்கேன். அதாவது since the pronouns are inflicted in tree action, இதை வந்து இவர் வந்து இந்த பகுதியை விளக்குறாரு. ஒரு சுட்டு மட்டும் அல்ல, ஒரு சுட்டு அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் அல்ல, அதுலயே பகுப்புகளை தந்து விட்டார். அதைத்தான் நம்ம இப்ப பாக்குறோம். அது உள்ளுக்கே வந்து ஒரு பகுப்பு நிலையை தரார். இதுல உயிர் பொருளும் இருக்கு, உயிரற்ற பொருள்களும் இருக்கு அப்படின்னு மெய்கண்டார் அங்கே பிரித்து விடுகிறார். அந்த அந்த நுட்பத்தை வந்து இங்க பார்க்கணும். அதைத்தான் நான் வந்து இங்க வந்து சித்து அசித்து அப்படின்னு. அப்போ எந்த காலத்திலயும் வந்து ஒரு சித்து பொருள் இந்த சூழல்ல அது வந்து பகுக்கப்பட்ட பொருள். அது இங்க பாத்தீங்கன்னா இந்த பகுப்புல அது அப்படிதான் இருக்கும். அது வந்து உயிர் பொருள்னா உயிராகத்தான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு. அதுவும் எப்படி பார்க்கறான், ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். அந்த கிளாசிபிகேஷனை நீங்க பகுக்கலாம் அப்படின்ற அந்த நிலையை இங்க காட்டுறாரு. சரி, இப்போ இதை ஏன் சொல்லிட்டு இப்ப நான் அடுத்த நம்மளுடைய பாடத்துக்கு வரேன் அப்படின்றத பார்க்கும் பொழுது, இப்ப நம்மளுடைய சிக்கல் எங்க தொடங்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நம்மளுடைய கேள்வியே இங்கதான் ஆரம்பிக்குது. எல்லா நிலைகள்லயும் நமக்கு ஒரு பெரிய கேள்வி எங்க தொடங்குது அப்படின்னா, எதற்காக நான் இந்த பூமியில் இருக்கின்றேன்? அப்போ ஒரு கேள்வி, இந்த கேள்வி கேட்கும் போது இந்த கேள்வியும் நம்ம உள்ளேயே இருக்கு. நிறைய பேர் வந்து மனம் உளைச்சல்கள் வரும் பொழுது கேட்கறதே, நான் ஏன்டா இந்த பூமியில பிறந்தேன் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் கேட்பாங்க. இப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல எதற்காக இல்லாதாக இல்லாது உள்ளதாக இருக்க வேண்டும், இருத்தல் வேண்டும். அதாவது why there is a something rather than nothing. இது இல்லாம, இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம உள்ளத்துல இருக்கும். அப்ப நம்ம சொல்றோம், இதெல்லாம் இல்லாம இருந்திருக்கலாம், இதெல்லாம் நடக்காம இருந்திருக்கலாம், ஏன் நடக்கின்றது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுதுதான் நம்மளுடைய தேவை. அப்பதான் நம்மளுடைய நிலை, அந்த இருப்பு நிலை, the existence அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இருப்பு நிலையை நாம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இதுல இங்க கேள்வி என்னன்னா, நான் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ இப்ப இந்த கேள்வி உள்ளுக்கு இன்னொரு கேள்வியும் அடங்கியிருக்கு. எல்லாம் வல்ல இறைவன் ஆளுகின்ற உலகில் நான் இப்பொழுது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்க இருக்கு. அப்ப எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். பாத்தீங்கன்னா ஒரு எல்லா ஆற்றலையும் கொண்ட இறைவன் ஒரு ஆளுமையில் நான் இப்பொழுது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு ஒரு கேள்வியை நான் இங்க உட்கார்ந்து கேட்டேன். அப்படி இப்போ இது ஏன் இவ்வளவு காலம், ஒரு பிக் பேங் அப்படின்ற ஒரு பெரிய காலம் வருது, எத்தனையோ பில்லியன், பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து இன்றைக்கு வந்து ஒரு 13 பில்லியன் ஆண்டுகள் கடந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, அதாவது இந்த உலகம் என்ற அந்த படைப்பு, இப்படி பல கேள்விகள் அங்க உள்ளே வந்து அமர்கின்றது. அப்போ இந்த கேள்வியில நம்ம இது எதுவுமே நடக்காம இருக்கலாமே, இது எல்லாத்தையும் நடத்தாமல் இறைவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடலாமே அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம உள்ளத்துல எழணும் கட்டாயம். அப்படின்னு நம்ம இறை சிந்தனை உடையவர்கள் இந்த கேள்வி வந்து அடிப்படையில, கடவுள் இதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு. இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்றீங்க, எதுக்காகப்பா இருக்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேக்குறீங்க, எதுக்காக கடவுள், அதாவது இந்த படைப்பு உனக்கு இருக்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நீங்க எந்த பதில் சொன்னாலும் அந்த பதிலுக்கு வந்து ஒரு மறுபதலாக, இறைவன் தான் எல்லாம் முடியுமே, எல்லாம் வல்லவர்னு நீங்க சொல்றீங்களே. இதை வந்து ஒரு ஏத்திஸ்ட் கிட்ட பேசுனீங்கன்னா எஸ்பெஷலி, அதாவது இந்த நாத்திகர்கள்ட்ட பேசும் பொழுது அவங்களுடைய கேள்வி இப்படிதான் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க இறை மறுப்பாளர்கள் இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்பாங்க. எல்லாம் வல்ல இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க, அப்ப அவர் ஏன் செய்யலங்க அப்படின்னு உங்ககிட்ட திருப்பி கேட்பாரு. அப்போ அந்த கேள்வியை வந்து, இந்த கேள்விக்கு எப்படி வந்து நாம் வந்து இதை புரிந்து கொள்வது அப்படின்றதுதான். இப்போ இந்த கேள்வியை வந்து எவ்வளவு அழகாக மெய்கண்டார் கையாளுகின்றார் அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தமிழ் மரபே இதை எப்படி கையாளுகின்றது அப்படின்றதுதான் ரொம்ப சிறப்பு. அப்போ தமிழர் அறிவியல் மெய்யறிவு எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா, இந்த கேள்வியை தான் மையப்படுத்தி அந்த தொடக்கமே தொடங்குது.
அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும்பொழுது நான் இருக்கின்றேன் அப்படின்றத மறுக்க முடியாது. நான் இருக்கிறேன். இப்ப நான் இருக்கிறதுனால அதை மறுக்கவே முடியாது. தட் இஸ் அதாவது யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ். அது நான் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து உண்மை. அதை நான் வந்து எந்த சூழல்லையும் நான் வந்து இல்லை, நான் இப்போ இங்க இல்லை அப்படின்னு கற்பனை செய்து கொள்வதோ அது எதுவுமே நடக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம என்ன புரிந்து கொள்ள முயற்சி பண்றோம்னா, நான் இருக்கின்றேன். அடுத்தது நான் இங்கே இருப்பதனால் நான் எதுவாக மாற வேண்டும்? அதுதான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை பின்பு ரொம்ப ஆழமாக ஆய்வு செய்வோம். ஏன் உயிர் தான் அலா அது நிலை உடையது. அப்ப நான் என்ன பாக்குறேன்னா, இங்க பூமியில வந்தாச்சு. இப்ப நான் அடுத்தது நான் என்னமோ செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் என்ன என்கிட்ட சொல்றேன்னா, நான் தான் இது அப்படின்னு நீங்க முதல்ல என்ன செய்றீங்க? ஒரு முயற்சி பண்றீங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த என்னுடைய பாடத்தை முடித்து விட வேண்டும். நான் இதை செய்து விட வேண்டும் அப்படின்னு செய்து முடிக்கிறீங்க. ஆனா அது முடிஞ்ச பிறகு, இல்லையே இன்னும் செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கே அப்படின்னு தொடர்றீங்க. அப்போ இது என்னை முதல்ல நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நான் இன்னைக்கு வந்து ஒரு பட்டதாரி ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பட்டதாரி ஆகிவிட்டாய். இப்ப அடுத்தது என்ன அப்படின்றமோ, நான் இன்னும் அது ஆகவில்லை. எது ஆகவில்லை? இதுதான் அந்த தான், அலா, அது. பீயிங் நாட் yet டு பி. அப்ப அந்த ஒரு ஸ்டேட்டஸ் நான் இன்னும் yet டு பி அப்படின்னு அந்த நாட் yet டு பி. அப்ப நான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன். இதுதான் வந்து இப்போ தற்கால அறிஞர்கள்ல பீயிங் அண்ட் டைம் ஹைடகர் வந்து இதை ரொம்ப ஆழமாக ஒரு நூலாகவே எழுதியிருக்கின்றார். மிக மிக நுட்பமாக இதை ஆய்வுக்கு கொண்டு வர்றார். பீயிங் நாட் yet டு பி, அதை வந்து டசேன்னு சொல்லுவாரு. பீயிங் இன் த வேர்ல்ட் அப்படின்னு. அது என்ன செய்வாங்க அப்படின்னா, என் உயிர் என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு நாளும் நான் ஏதோ ஒரு வேலையை செய்றேன். என்னுடைய ஒரு கடமையை செய்றேன். இதை செய்றேன். என்னுடைய குழந்தைகள் வேணும். திருமணம் பண்ணணும். சரி திருமணம் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? அப்படின்னு சரி வயதாகிய பிறகு இதெல்லாம் செய்திருவோம். அப்ப இறைநிலை உணர்வோம் அப்படின்னு. இறைநிலை உணரும் பொழுது, இல்லையே இன்னும் இன்னும் ஒரு படி மேல போகணும். இன்னும் ஒரு படி போகணும். அப்படின்னு ஒவ்வொரு நிலைகள்லயும் ஒரு ஒரு குழந்தையாக இருக்கட்டும், பருவ நிலைகள்ல பருவமாய் உள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க பழுக்க மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதுதான் அந்த பீயிங் நாட் yet டு பி இந்த ஸ்டேட்டஸ்ல நான் இருந்து கொண்டே இருப்பது ஏன்? அப்போ நான் எதை அடைய வேண்டும்? நான் எதை அடையாமல் இருக்கின்றேன்? அந்த அந்த கேள்விதான் என்னைய வந்து உள்ள எங்க தள்ளுது? அப்போ என்னுடைய இயல்பை ஆய்வுக்கு உட்படுத்துது. தன்னால் இயல்பது. டு பி ஏபிள் டூ பை த செல்ஃப். அப்ப எனக்கு என்ன? எனக்கு என்னமோ வந்து என் உள்ளே எனக்கு நான் சில விஷயங்களை செய்ய முடிகின்றது. அப்ப என்னுடைய கிராமர் என்ன? உயிர் இலக்கணம். த கிராமர் ஆஃப் சோல். இதத்தான் வந்து தமிழர் மரபு வந்து மூலத்துல போய் பிடிக்குது. அப்போ எனக்கு இப்போ புரியாதது வந்து உலகம் கிடையாது. உலகத்துல வந்து இப்போ காற்றடிக்குது, மழை பெய்யுது, ஏன் மழை பெய்யுது, காற்றடிக்குது இதெல்லாம் எனக்கு இப்ப விளக்கமா புரியுதோ இல்லையோ. ஆனா என்னுடைய புரிதல் இப்ப எதுக்காக இங்க என்ன இருக்குன்னா, நான் என்ன செய்ய வேண்டும்? என் உள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? எதுக்காக நான் வந்து ஒரு குழந்தையாக பிறந்து அப்போ அப்போ ஒவ்வொரு நிலைகள்லயும் பல பருவங்களை எடுத்து நான் வந்து ஒரு ஒரு நிலையை அடைந்தாலும் நான் இன்னும் அந்த தான் அந்த தான் அலா அது. அப்ப பீயிங் நாட் yet டு பி. அப்ப நான் ஒரு ஒரு நிலைகள்லயும் அது போல இருக்கணும், இது வேண்டும், அது வேண்டும், இந்த பொருள் எனக்கு வேண்டும், ஆனா இந்த பொருள் கிடைத்த பிறகு அது போதவில்லை, இன்னும் வேண்டும். அப்ப இந்த மாதிரி எண்ணங்களை வந்து அப்படி போகும்போது அப்ப என்னுடைய கேள்வி என் உயிரை பற்றியதாக இருக்கின்றது. அப்ப மீண்டும் வந்து ஃபைனலி அதாவது முடிவாக நான் எதை பற்றி சிந்திக்கிறேன்னா, என்னை பத்தி நான் வந்து திருப்பி மீண்டும் சிந்திக்க ஆரம்பிக்கணும். அப்ப என்னதான் எனக்கு வேணும் உண்மையிலே அப்படின்னு. உண்மையில் எனக்கு என்ன தேவை? அப்ப அது வந்து உயிரை மையப்படுத்திய ஒரு சிந்தனையாகத்தான் அது நம்மை வந்து மீண்டும் மீண்டும் வந்து இந்த உலக வாழ்க்கை நம்மை வலியுறுத்தி சொல்வது உயிரை பற்றி சிந்திப்பது அப்படின்ற அந்த கருத்துக்கு நம்ம கொண்டு வந்து நிலைநிறுத்துது. அப்போ அந்த நிலைப்பாட்டை தான் தமிழர்கள் இன்னும் விரித்தார்கள். போன முறை இதைதான் வந்து ஆய்வுக்கு கொண்டு வந்தேன். அப்போ அந்த அகப்புறம் அப்படின்னு. அப்ப நான் பார்க்கிறேன் 2 நிலைகள் என் உள்ளே இருக்கிறத நான் பார்க்கிறேன். என்ன அப்படின்னா, ஒண்ணு உறுதியாக நான் பார்க்கிறேன் உடம்பு. இன்னொன்று அந்த உயிர்.
அப்போ இதுல வந்து ஒரு பெரிய குழப்பமே உலகத்துல நிலவுது. இந்த உயிரையும் உடம்பு அப்படின்ற அந்த மெய்யையும் பிரிப்பதில் நமக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஆனா தமிழ் மரபு எளிமையாக இதை பிரிச்சுக்கிட்டு போய் அழகா விளக்கிக்கிட்டே போகும். ஆனா உலக அடிப்படையில இது தமிழ் மரபுன்னு சொன்னா மட்டும் பத்தாது. தமிழர்களுக்கே இந்த குழப்பம் இருக்கு. நான் நான் சந்திக்கின்ற பல தமிழ் அறிஞர்களுக்கே இந்த குழப்பத்தை நான் பார்க்கிறேன். எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்கு. அப்போ ஏன்னா இது இன்றைக்கு உள்ள அறிவியல் இத வந்து முற்றிலும் இதுல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமே இருக்கு. அறிவியல் இதுல வந்து பிறகு நான் காட்டுறேன். இது அறிவியல் எப்படி போய் இதுல குழம்பி போய் கிடக்குறாங்க அப்படின்னு. அதாவது இந்த செல்ஃப உயிர், மெய் என்று பிரிப்பதில் எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்றத பின்புதான் நீங்க பார்க்க போறீங்க. சரி இத எளிமையா பிரிச்சிடலாமா அப்படின்னா முடியாது அப்படின்னு பலர் வந்து முன் வைக்கிறாங்க கருத்துக்களை. இப்ப இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றத தான் இப்ப தமிழ் மரபு எளிமையா பிரிச்சு நமக்கு காட்டிக்கிட்டே போகுதுப்பா. இதுதான்ப்பா இப்படி இப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ என்ன பார்க்கணும்? ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு மெய் சார்ந்ததை புறம்னு சொல்லிடுறாங்க. உடம்பு சார்ந்ததை உடம்பை வைத்து சிந்திப்பதை புறம்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. அந்த உயிர் சம்பந்தமான உயிரை தொடர்பு கொள்வதை அகம்னு பிரிச்சிடுறாங்க. அதை வந்து மைக்ரோகாசம். அப்போ இதுல வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த பகுப்பை உலகிலேயே நீங்க போய் தேடினீங்கன்னா உலகிலேயே அக்காலத்திலேயே பிரித்து வகுத்து கொடுத்த ஒரே மரபு நம்ம மரபு தான். அகம் புறம்னு பிரிச்சது மைக்ரோகாசம் மாக்ரோகாசம்னு. அதாவது அதாவது இலக்கணமாகவே பிரித்து ஒரு கிராமராகவே வாழ்வியல் முறையில பகுத்த முறை நம்ம கிட்ட தான் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா சரி ஹிஸ்டாரிக்கலி இந்த இந்த இதை வந்து நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள முடிந்தாலும் இதை வந்து நாம எவ்வளவு நமது தமிழர்களாகிய நாம் இதை எவ்வாறு உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம் அப்படின்றது தான் அடுத்த கேள்விக்கு வருது. சரி இது மைக்ரோகோசம் மாக்ரோகோசம்னு புரிஞ்சிருச்சு. அப்ப இதை வந்து இன்னும் ஆழப்படுத்துறாரு. இந்த மரபு தான் வந்து அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்ற கருத்து பாருங்க. இது இது ரொம்ப பெரிய ஒரு பிரேக் த்ரூ. அதாவது இது வந்து சாதாரணமான ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு, அதாவது ஒரு சயின்டிபிக்ல இதை வந்து சயின்ஸ்ல வந்து இன்னும் வந்து போராடிட்டு இருக்காங்க. இதை வந்து எப்படி உறுதிப்படுத்துறது, இல்ல இதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. ஆனா நம்மளுடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் இதை மையப்படுத்தியே சிந்தித்திருக்காங்க. ஏன்னா ஒரு உயிர் இருக்கின்றது என்றால் அதற்கு உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த உடம்பு நிச்சயமாக உயிரை விளக்குவதாக தான் இருக்க முடியும். இப்ப இறைவன் அப்படின்ற ஒரு பேரறிவு உடைய ஒரு இறைவன் ஒரு உயிர், இந்த உயிருக்கு உடம்பை சேர்த்து இருக்கார். அந்த உடம்பு நிச்சயமாக உயிரை விளக்குவதாக தான் இருக்க வேண்டும். உயிரினுடைய இயல்புக்கு அது துணை செய்ய வேண்டும். உயிரினுடைய உண்மையை விளக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்து தான். அதனாலதான் இந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்றாங்க. அண்டம் வெளியே இருக்கக்கூடிய வாட் எக்ஸிஸ்ட் இன் த மாக்ரோகாசம், த அண்டம் எக்ஸிஸ்ட் இன் த மைக்ரோகாசம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அது எக்ஸிஸ்ட் பண்ணனாதான் என்னால அந்த மாக்ரோகோசம் கூட அந்த கனெக்ட் பண்ண முடியும். அந்த கனெக்டிவிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். என்னால அந்த அந்த இதை வந்து தொடர்பு படுத்த முடியும். அப்ப வாட் எக்ஸிஸ்ட் இந்த மைக்ரோகாசம் என்கிட்ட இருக்கிறது தான் உலகத்தையே அது உருவாக்குது. எக்ஸிஸ்ட் இந்த மாக்ரோ அது இருக்கணும். ஏன்னா என்னுடைய தேவையை அது வந்து விளக்கணும் அப்படின்ற அந்த கருத்துள்ளுக்கு அது போகுது. அப்ப இந்த மாக்ரோகோசம் அண்ட் மைக்ரோகோசம்ஸ் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ரெண்டையும் நீ வந்து நன்றாக ஆய்வு செய்தாய் ஆனால் இது என்னை விளக்கும் ஒரு உண்மையாக தான் இருக்க முடியும் அப்படின்னு. அது ரெண்டும் ஒன்று அப்படின்னா அவங்க இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா வேறுதான். ஆனா அது ரெண்டுமே வந்து உன்னை விளக்குது, உன் உயிர் நிலையை விளக்குது. திஸ் இஸ் ரியலைஸ் ஒன்லி வென் ட்ரூலி அண்டர்ஸ்டூட் அப்படின்னு சொல்றாரு. அதே தான் வந்து திருமூலர் சொல்றாரு பாருங்க. அண்டத்தின் உள்ளே அளப்பரிதானவள் பிண்டத்தின் உள்ளே பெருவெளி கண்டவளாக இருக்கின்றார். அந்த வெளியே இருக்கின்ற அந்த உத்தரகோச மங்கை என் உள்ளே பிண்டத்தின் உள்ளேயும் பெருவெளி கண்ட ஒரு மாபெரும் மங்கையாக, இறை சக்தியாக, இறை ஆற்றலாக என்னுள்ளே இருந்து என்னை விளக்குகின்றாள். அது ரொம்ப ஆச்சரியமானது. இத பாருங்க, abides the immeasurable one அப்படின்றாங்க. macrocosm abides the immeasurable one. அந்த ஸ்பேஸ within the microcosm is beheld the vast infinite space அப்படின்னு சொல்றாரு. அப்ப இததான் வந்து நாம வந்து காண்டிகை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லுவாரு. அதாவது தொல்காப்பியர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். காண்டிகை அப்படின்றது
கான் இகை அப்படின்னா டெமான்ஸ்ட்ரபிள் ட்ரூத், சீயிங் த்ரூ த டெமான்ஸ்ட்ரேஷன். இதுதான் ஹெர்மெனோடிக் லாஜிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். நன்றா இந்த வார்த்தையை பிடிச்சுக்குங்க. ஏரணம், காண்டிகை ஏரணம் அப்படின்னா, காண்டிகை அப்படின்னு தொல்காப்பியர் ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, இது வந்து டெமான்ஸ்ட்ரபிள் ட்ரூத். கான் தமிழ்ல வந்து கான் இகை, காண்பதை இகைவது, தருவது, பார்க்க தருவது. அது அது அழகான சொல், மிக நுட்பமான சொல். இது வரைக்கும் இந்த சயின்டிபிக் என்கொயரியில இததான் வந்து பிடிச்சுக்கிட்டாங்க. இப்போ இன்னைக்கு இருக்க ஏஐ உலகத்துல இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்மா புழக்கத்துல இருக்கு. டெமான்ஸ்ட்ரபிள் ட்ரூத் அப்படின்றத அவங்க வந்து செய்து காட்டு, உறுதிப்படுத்து அப்படின்னு சொல்ற ஆரம்பிச்சிருக்காங்க. சீயிங் த்ரூ த டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், ஹெர்மெனோடிக் லாஜிக்ஸ். அப்போ இத வந்து இப்ப நம்ம போன முறை என்ன பண்றோம், இத பாருங்க எவ்வளவு ஆழமாக ஒவ்வொரு ஔவை குறள்ல ஔவையார் சொல்றாங்க. ஔவை குறள் ஔவையார் ஞானக்குறள்லயும் அதேதான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அண்டத்திலும் இந்த வார் என்று அறிந்திடு, பிண்டத்திலும் அதுவே பேசு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல நீ என்ன செய், என்கொயர், அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்பேஸ்ல, அதாவது வெளியில பார்த்துட்டு அதை உள்ள வந்து சிஸ்டமேட்டிக்கா எடுத்துட்டு வர சொல்றாங்க. அதாவது to try to understand the macrocosm as it is and interpret, decrypt the message of the same macrocosm within the microcosm. நீ அந்த அது உள்ளுக்கு நீ வந்து உன்னால வந்து என்கோட், அதாவது டிக்ரிப்ட் பண்ணி, வெளியில இருக்கிறத டிக்ரிப்ட் பண்ணி அதை வந்து உள்ள கொண்டு வந்து என்கோடிங், அதாவது என்கோட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ரொம்ப அருமையான ஒரு, அதாவது இது வந்து ஒரு, இதுக்கு எப்படி மெத்தட் உருவாக்குனாங்க அதுதான் ரொம்ப அழகு. இப்ப இது மாதிரி எளிமையா சொல்லிடலாம், அது எப்படி சிஸ்டமேட்டிக், அதாவது முறையே அதை வந்து வகுக்கிறாங்க அப்படின்றது. உதாரணத்திற்கு, அண்டத்தில் பிரபஞ்சத்தில் எப்படி சூரிய சந்திரர்களின் சேர்க்கை உண்டோ அதன் மறைகுறி செய்தியை அப்படியே பிண்டத்தின் உடலினுள் காண இயலும் அப்படின்ற ஒரு பெரிய தத்துவத்தை தான் நாம வந்து வானியல் அறிவியல்ல பாக்குறோம். இன்றைக்கு இது பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். நம்மளுடைய பஞ்சாங்கத்தினுடைய நுட்பமே மிக 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 ரொம்ப நுட்பம். இந்த பஞ்சாங்க அறிவியல்லாம், அதாவது சோதிடம் அப்படின்னு சொல்றோம், அததான் சோதிடம் அப்படின்னு சொல்றோம். சோதியின் வெளிப்பாடு, அதாவது ஒளியின் வெளிப்பாடு. அப்போ இததான் வந்து ஜோதி, இந்த சோதியினுடைய நுட்பத்தை 2 நிலைகள்லயும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இங்க வந்து வலியுறுத்துறாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாக்குறோம், இது எப்படி, இதெல்லாம் எப்படி சிஸ்டமேட்டிக்கா காட்ட முடியுமா அப்படின்னா, இதுக்கு முன்புள்ள பகுதிகளில் இதை ஆழமாக விளக்கி உண்டு, அதாவது மிக ஆழமாக இதை பார்த்தோம். அப்ப இந்த தமிழ் இலக்கண இதுல வந்து இந்த கூறுகளை தான் நான் வந்து இன்னும் நுட்பமாக பிரிக்கிறோம். அப்போது அதாவது இதை எப்படி புரிந்து கொள்ளலாம், இந்த கேள்வியை வந்து இளங்கோயா கூட கேட்டார். இப்ப சன் மூன் வெளியில இருக்கக்கூடிய அந்த சூரியனும் சந்திரனும் எப்படி என்னுள்ளே இயங்குகின்றது அப்படின்றது தான், அது சந்திரகலை சூரியகலையாக இயங்குது. அப்போ சந்திரன் மாற்றத்திற்கு சூரிய மாற்றத்தை என்னுள்ளே அதை நான் வந்து கண்டுகொள்ள முடியும். இதை வந்து எப்படி புரிந்து கொள்ளலாம், அதை வந்து இன்னும் ஆழமாக ஆழமாக நம்ம சிந்திக்க சிந்திக்க நமக்கே அது ஒவ்வொன்றாக வெளிப்படுவதை பார்க்கும் பொழுது வியக்க முடியும். ஒரு உதாரணத்திற்கு, எதற்காக இந்த ஒரு வாரம் 7 நாட்களாக எதுக்காக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதை வந்து சயின்டிபிக்லி நீங்க வந்து இதை வந்து அதை விளக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா there is no scientific explanation. அதாவது இந்த உலகம் ஏன் வந்து, அதாவது 7 வாரங்கள், அதாவது மன்னிக்கணும், அதாவது 7 நாட்கள் ஒரு வாரம், அந்த புரிதல் இல்ல நமக்கு, ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா இத வந்து நாம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப எளிதாக இதை வந்து நாம புரிந்து கொள்ள முடியும். இப்போ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7 நாட்களை இந்த மூச்சு என்ன செய்யும்னா, இந்த மூச்சின் அடிப்படையில அதை சிந்திக்கிறாங்க பாருங்க. அப்ப இந்த மூச்சு என்ன செய்யும்னா, ஒரு சைக்கிள் இருக்கு, அது உள்ளுக்கு ஒரு சுழற்சி இருக்கு. இந்த மூச்சு 7 நாட்கள் சென்ற பிறகு மீண்டும் ஒரு சுழற்சியாக அது மாறிடும் அப்படின்றத கண்டுபிடித்த அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் இந்திய உபகண்டத்துக்கு தான் வரும். இந்திய உபகண்டத்துல தான் இந்த சிந்தனைகளை வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்த மாதிரியான நுட்பமான சிந்தனைகளை வந்து நம்ம இந்திய உபகண்டம் தான் இதை வந்து அவ்வளவும் தக்க வைத்திருக்கு. அப்போ
இத வந்து அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் கான், the macrocosm is inside the microcosm அப்படின்னு நுட்பமாக ஔவைக்குறள் பேசுது. ஆனா ஔவைக்குறள் போல ஒரு ஆழமான நூல் வந்து நான் நினைக்கிறேன் நமக்கு கிடைச்சதுல ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து ஔவைக்குறள், ஔவையாரோடைய ஞானக்குறள் தான். ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் வரைக்கும் திருவள்ளுவர் பேசியிருப்பார். ஆனா ஔவைக்குறள் அறம் பொருள் இன்பம் அப்படின்ற இந்த 3 நிலைகளையும் கடந்து வீடு என்ற முழுமையான ஒரு இந்த இந்த பகுதியை வந்து விளக்கியிருப்பாங்க. வீடு அப்படின்னு வீடு பேரு அப்படின்றத மிக மிக ஆழமாக அறம் பொருள் இன்பம் நான்மறை நுட்பத்தை விளக்குறத நம்ம பார்க்கலாம். அப்போ அத வந்து நாம வந்து பார்க்கும் பொழுது இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டம் அப்படின்ற இயற்பாடு ஒப்பு நேச்சுரல் அக்கார்ட் அப்படின்ற ஒரு பெரிய உண்மையை எப்படி விளக்குறோம் அப்படின்னு, அதாவது நீங்க பார்க்கக்கூடிய அந்த அட்டாமிக் சயின்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ்ல இருந்து இந்த குவாண்டம் பிசிக்ஸ் வெளியில மாக்ரோ அதாவது மைக்ரோல இருந்து மாக்ரோ கோசம் வருது. அது எப்படி அந்த உயிர்களினுடைய இயக்கத்துல அது தொடர்பாகுது அப்படின்றத பாக்குறோம். சரி, இப்ப அடுத்தது நாம வந்து கொஞ்சம் போயிருவோம் சீக்கிரமா. இத எல்லாத்தையும் முதல்ல பொதுவா நான் அடுக்கிறேன். இப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, தமிழர் ஆகம அறிவு கோட்பாடு இதை எப்படி பிரிக்குது அப்படின்னும் பொழுது அகம் புறம்னு பிரித்தோம். ஆனா அவங்க அதோடு நிக்கல. நான் முன்பே இதை விளக்குனேன். இந்த விளக்கத்தை வந்து நன்றாக உள்வாங்கிக்குங்க. பிறகு இதை இன்னும் ஆழப்படுத்துறது இன்னும் நிறைய செய்யலாம். அதான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் விட்டுட்டோம் நாம. இதை மீண்டும் மீட்க வேண்டியது நமது கடமை. அப்போ விஸ்டம் ஆஃப் சயின்ஸ் எப்படி போகுதுன்னா, மீ அக்கர கோசம் மாக்கர கோசம். அதாவது நான் மீண்டும் சொல்றேன், இந்த அகம் என்பதை மீ அக்கர நுண்ணண்ட மீ அக்கரனா மீனா அந்த மீ அக்கர அப்படின்ற அந்த கோஷம் வந்து எப்படி விளக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதனுடைய நுட்பம் வந்து மீனா கடந்த, அக்கரம் அப்படின்னா அக்கம், அக்கம்னா கண், கரம் அப்படின்னா மறைவு. தமிழ்ல வந்து ரொம்ப ஆழமா இது பிரிக்கலாம். அதாவது மறைந்திருக்கும் கோஷம், கோஷம்னா ஸ்பேஸ், மலாய் மொழியில கொசம் அப்படின்னு நீங்க சொல்லுவோம். கொசம்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கோஷம் தான். அதான் உத்தர கோசமங்கை. கோசமங்கைனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம கண்ணுக்கு தெரியாத ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இததான் கோஷம். மீ அக்கர கோஷம் எக்ஸாக்ட்லி தமிழ். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இதை விளக்க முடியும். மைக்ரோ கோசம் மாக்ரோ கோசம். மா அக்கர மான பெரிது, அக்கரம்னா வெளிப்பட்டு மறைந்து நிற்கக்கூடிய ஸ்பேஸ். அப்போ இது பாருங்க, வெளிப்பட்டு நிற்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய அதாவது மறைபொருள்களை வைத்திருக்கக்கூடிய வெளிப்பட்டு நிற்கக்கூடிய கோஷம். இது மறை அதாவது நம் கண்களுக்கு தெரியாத கடந்த நிலையில அந்த ஸ்பேஸ் உள்ளுக்கு இருக்கிற உண்மைகளை விளக்குவது. இதுதான் குவாண்டம். இன்னைக்கு குவாண்டம்னு பேசுறோம். அதைத்தான் இதை வந்து அகத்திணை குவைய குவாண்டம் சிந்தனை பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் இதை வந்து மைக்ரோ கோசத்தை வந்து குவாண்டம் திங்கிங் கல்ச்சர் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமான உண்மைகளை நம்ம வந்து சிந்திக்க வைக்குது. அதே மாதிரி புறம் என்பது புறத்தினை அண்ட சிந்தனை காஸ்மிக் திங்கிங் கல்ச்சரை நம்ம உள்ளத்துல பதிவிக்குது. அப்போ இப்ப அப்பயே பாத்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, குவாண்டம் திங்கிங்கையும் இந்த காஸ்மிக் திங்கிங்கையும் வந்து வலியுறுத்தி இருக்காங்க. நம்ம வந்து இப்படி சிந்திக்கணும், இந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து உண்மைகளை நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப நுட்பமாக ஒரு வடிவாக்கம் செஞ்சிருக்காங்க. மாடல், இது வந்து மாடல் உருவாக்கப்பட்ட ஒரு உண்மை. இப்ப அடுத்தது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இதுதான் இந்துவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் என்னுடைய நூல்லையா நான் பதிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் இந்துவியல் ஒரு சர்ச்சைக்குரிய சொல்லாகவே போய்கிட்டு இருக்கு. இந்துக்கு விளக்கம் வந்து இன்ன வரைக்கும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்து என்பது ஒரு அல் பிருனி 10வது நூற்றாண்டுல அதாவது அல் பிருனி அப்படின்ற 10வது நூற்றாண்டுல ஒரு அரேபியர் கொடுத்த சொல் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு அப்படியே ரொம்ப திரிச்சு கொண்டு போறாங்க. இது என்னுடைய அதே இந்துயிசம் த ரிபாட்டல் அப்படின்றது, அதாவது
அந்த நூல்ல வந்து இதை வந்து மிக மிக விரிவாக நான் இதுல எழுதியிருக்கேன். அதுல வந்து இந்துவியல் அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுல வந்து முதல்ல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், இந்துவியல் அப்படின்றது இன் இந்து அப்படின்றது இன்பம், இன் உது உதிப்பிப்பது, இன்பத்தை உதிப்பிப்பது. அதாவது இந்துயிசம் அப்படின்றத the joy உது அப்படின்னா அரைஸ், ascend, awakening அப்படின்ற அந்த பொருள்ல வரும். அப்போ இந்துயிசம் என்பதே இத வந்து முன்பு பல நிலைகள்ல நான் இதை ரொம்ப ஆழமாக விளக்கிட்டேன். இப்ப நான் அதை மீண்டும் விளக்கல. அதே போல இதுக்கு வந்து இன்னொரு பொருள், அதாவது மைக்ரோகோசம்ல உயிர்களுக்கே உரிய அந்த இன்பத்தை உதிப்பிக்கும் ஒரு முறையியல் தான், இயல்பு தான் இந்த இந்துயிசம். அப்போ உயிர்களின் இன்பத்தை மிகை செய்வது, அதாவது மிகைப்படுத்துவது, அதாவது மிகு மிகுந்த நிலைக்கு கொண்டு போவது, உயர்நிலைக்கு கொண்டு போவது அப்படின்ற அந்த நிலையை தான் இது வந்து விளக்குது. அப்ப இந்துவிதம், அதாவது இந்து என்பது இன்பத்தை உதிப்பிக்கும் ஒரு மிகப்பெரிய பேர் அறிவியல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இத முதல்ல நம்ம புரிந்து கொண்டு அடுத்தது இங்க பார்க்கும்போது மீயண்ட கோசம் என்ன சொல்லுது அப்படின்னா இன் உது. அதே வந்து இன் அப்படின்னா சந்திரன் பாருங்க, உது என்பது சூரியன். இதுதான் பின்பு வந்து சிந்து சிவிலைசேஷனா மாறினது. இந்த இன் வந்து சிந்த் அப்படின்னு மாறினது. சின் இன்னைக்கு வரைக்கும் சுமீரியன்ல சின் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு விளக்கலாம். அதாவது சந்திர கடவுள் உது அப்படின்றது சுமேரிய நாகரிகத்துல அது வந்து சூரியன் தான் சொல்றாங்க. அப்போ இது பாத்தீங்கன்னா இது இன்று நேற்று வந்த மரபுல ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 2000, அதாவது இங்கிருந்து போகும் பொழுது 2500 பிசி பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு போகும்போது, அப்போ இது வந்து என்ன விளக்குது அப்படின்னா இந்த உண்மைகள் மிக 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 பழமை வாய்ந்த ஒரு கருத்து அப்படின்றத நம்ம பாக்குறோம். அததான் வந்து இந்து சிகாமணி எங்களை ஆழ எழுந்தருள பெரிலே அப்படின்னு அழகாக திருவாசகம் பேசுது. இந்து சிகாமணி அப்படின்ற will arise to rule us அப்படின்ற ஒரு அழகான கருத்தை வந்து அவங்க வந்து விளக்குறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அடுத்தது இதுல நம்ம பார்க்கிற ஒரு பெரிய நுட்பம் என்னன்னா, இதை நான் புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இப்ப இன்றைக்கு இந்து என்ற சொல்லை யாருமே சொல்ல முடியாத கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துன்ற வார்த்தைகள் வந்து இன்னமும் அது சொல்லக்கூட முடியாத ஒரு வார்த்தை போல கொண்டு போறாங்க. அது மிகப்பெரிய அரசியல் படுத்தப்பட்ட சொல்லாகவும் மாறிக்கொண்டிருக்கு. அதே போலதான் அடுத்த வார்த்தை சனாதனம் அப்படின்ற அது வந்து ஒரு பெரிய பெரிய சர்ச்சைக்கு உள்ள கொண்டு போன ஒரு சொல்லாக அது போயிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் கடந்து தமிழர்களுடைய, அதாவது நம்மளுடைய இந்து நிலை அப்படின்றது இன்னைக்கு தன்னை வந்து இந்து என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு கூட பின்வாங்குறவர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. என்னை சுற்றி இருக்கக்கூடிய பல தமிழ் அறிஞர்கள் தங்களை வந்து ஒரு இந்து என்று சொல்லக்கூடாது என்ற நிலைமையில கூட அவங்க வந்து வைத்துக் கொள்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்து என்பது அது வந்து சரியான சொல்லே இல்லை அப்படின்ற போல பாக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப அதாவது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதனுடைய ஒரு உண்மைகளை நாம தெரிந்து கொள்ளாமல், இப்ப இங்க பாருங்க, இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தருள பெரிலே அப்படின்னு திருவாசகத்தை எப்படி படிக்கிறது, எப்படி புரிந்து கொள்றது? திருவாசகமே புரியாது. அப்ப இதுக்கு நாம் மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தா இங்க எங்க எப்படி திருவாசகத்தை புரிந்து கொள்றது, திருமந்திரத்தை புரிந்து கொள்றது? ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமேற்று, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இந்தின்ற அந்த வார்த்தையை வந்து சந்திரனை வைத்துக் கொண்டிருக்கும் இறைவன் அப்படின்னு அவ்வளவு தெளிவாக தமிழ் மரபு இந்து என்ற அந்த சொல்லை பல்வேறு நிலைகள்ல பயன்படுத்தி கூட இன்றைக்கு நமக்கு இந்து என்ற சொல் அந்நியமா தான் தெரியுது. இத வலியுறுத்தியே சொல்லணும். ஏன்னா எனக்கு இதை வந்து நான் ஒருவர் இருவர் அல்ல பலரை இதை பார்த்துக்கிட்டு வரேன். அடுத்ததாக இந்த கருத்துல நாம வந்து மிக முக்கியமான இந்த அடுத்த பதிவுக்கு நாம செய்ய போறதுக்கு முன்பு நாம புரிந்து கொள்ள வேண்டியது, இதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய உண்மை, எது இறை மொழி, வாட் இஸ் த டிவைன் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கும் பொழுது இதைதான் வந்து நான் வந்து பல முறை விளக்கியிருக்கேன். ஆனா இதை வந்து எடுத்து அடுத்த கட்டத்துக்கு மெய்கண்டாரோட இப்ப இணைக்க போறேன். அடுத்த வரக்கூடிய பாடத்துல மெய்கண்டாரோடைய ஒரு மிகப்பெரிய நுட்பத்திற்கு இதை வந்து எடுத்து செல்லவிருக்கின்றேன். ஆகவே இந்த கருத்தை முதல்ல பதிவு பண்ணிடுறேன். அதாவது எது இறை மொழி அப்படின்னும் பொழுது இறைவனை நாம் எப்படி புரிந்து கொள்கின்றோம், எப்படி பார்க்கின்றோம்
இன்றைக்கு வரைக்கும் இறைவன் இருக்கின்றாரா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது கண்களுக்கு தெரியலையே அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. அப்போ முதல் கேள்வி, காலம் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்கிறோம். காலம் கண்ணுக்கு தெரியுதா? முதல்ல காலத்தை உங்களால பார்க்க முடியுமா? காலத்துல எங்க இருக்கு, இங்க இருக்கா, அங்க இருக்கா, கடிகாரத்து உள்ளுக்கா காலம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலம் எங்க இருக்கு அப்படின்ற கேள்வி கேட்கும் பொழுது கண்களில் பார்க்க முடியாது. ஆனா காலத்தை நான் உணர்கின்றேனா? நிச்சயமாக உணர்கின்றேன்னு ஒவ்வொரு மனிதரும் சொல்ல முடியும். எல்லா உயிர்களும் சொல்லும். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் காலத்தை உணர்கின்றன. அது ரொம்ப முக்கியம். அதாவது இது வந்து ரொம்ப பெரிய புரட்சி. காலத்தை எல்லா உயிர்களும் உணர முடியும். அது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அது உணர்வதனாலதான் இந்த காலகட்டத்தில் வெயில் வரும் பொழுது தானாகவே வந்து அதாவது என்ன செய்யணும், உணவு தயாரிக்கும் முறை, செடிகளாக இருக்கட்டும், கொடிகளாக இருக்கட்டும், புல் பூண்டு பூச்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய வேலைகளை அதை எப்போ காலை விடுந்ததோடயே பாத்தீங்கன்னா குருவிகள் அங்கே கூச்சலிட ஆரம்பிச்சிடும். என்னதான் நடக்குது அப்படின்னா அதுக்கு காலம் புரியுது, காலம் தெரியும். அப்போ காலத்தை எப்படி உணர்கின்றன அப்படின்ற அந்த கேள்வி வரும் பொழுது அதுதான். அப்போ கண்ணுக்கு தெரியாத காலத்தை உணர்கின்ற நான், கண்ணுக்கு தெரியாத இந்த உலகை படைத்து ஆளுகின்ற இறைவன் தெரியவில்லைன்னு சொல்றவங்கள நம்ம என்னன்னு சொல்றது? அப்ப இதை முதல்ல நன்றாக உள்ள புரிந்துக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, எங்கப்பா காட்டுங்கப்பா, கண்ணுல எங்க இருக்காரு இறைவன், கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நான் வந்து இறைவனை நம்புவேன் அப்படின்னு எல்லாம் பேசுறவங்க, கண்ணுக்கு தெரியாத காலம் இருக்கான்னா காலத்தை நம்பி போவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அறிவியலும் தெரியாத, புரியாத, கண்ணுக்கு தெரியாத காலத்தை வைத்துதான் இன்னைக்கு எல்லா அறிவியலும் இயங்குது. காலத்தை அகற்றிட்டீங்கன்னா அறிவியலை செத்து போயிடும். அப்ப இதெல்லாம் எப்படி இயங்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இறைவன் மொழி 2 நிலைகள்ல வெளிப்படுது. ஒன்று இயற்கை, இன்னொன்று காலம். அப்ப இதைதான் நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். அது வந்து இந்த காலமும் இயற்கையும் தான் நமக்கு வந்து ஒரு பெரும் இறை மொழிகளாக நம் உள்ளத்துல வந்து முதல்ல வெளிப்படுது. அந்த இறை மொழியாக இருந்து நம்ம எல்லா நிலைகளிலும் உணர்த்து கொண்டிருக்கின்றது. இதை வந்து குறிப்பே குறித்தது கொள்ளும் அப்படின்னு அங்க நீ வந்து எதை குறித்து அந்த குறித்து நீ நகரும் பொழுது அந்த உண்மையை அதுவே விளக்கிவிடும். ஏன்னா அந்த இயற்கை அங்க இருக்கு, காலமும் அந்த உண்மையை விளக்குவதற்கு அந்த 2 நிலைகளும் ஒன்றாக இணைகின்றன. அடுத்தது குறிப்பினுள்ளே கோலயம் தோன்றும். நீ என்ன நினைக்கின்றையோ அதற்கு போல அந்த கோலயம் அப்படின்னா இந்த உலகம், the universe shall be revealed. அந்த உன்னுடைய நோக்கத்திற்கு அது வந்து அப்படியே பேசும். அது என்ன நோக்கத்தோட அது அப்படியே இணையுது அப்படின்னா, அப்ப அதனாலதான் என்னால காலத்தை புரிந்து கொள்ள முடியுது, இயற்கையை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இறைவன் இது 2 வழியாக நம் உள்ளே ஊடுருவி பேசு, அதாவது இறைவன் ஊடுருவல்ல, இறைவன் எல்லா நிலைகளிலும் அதாவது வியாபித்து நிற்கின்ற அந்த இறைவன் இந்த 2 நிலைகள்ல நம்மளுடைய ஊடுருவல், நம்மளுடைய சிந்தனையை வந்து ஊடகமாக, அந்த பெரும் ஊடகமாக மொழியின் வழியாக அதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஏன்னா இது வந்து இயற்கை மொழி, இன்னொன்று கால மொழி. அப்ப இது வந்து பொழுது, டெம்போரல். அப்போ முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பென மொழிப இயல்புணர்ந்தோரே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. the origin of the measurement. அப்ப எல்லா அறிவு விளக்கம் துளக்கம் எல்லாமே வந்து இது 2ல தான்ப்பா இருக்கு, இது 2ஐயும் நீ விட்டுறாத அப்படின்னு முதல் இதுல மெட்டஸ்பேஸ் டைம் கான்செப்ட இலக்கணமாக கொடுத்தவர் வந்து தொல்காப்பியர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அப்போ as a perceived by knowledgeable persons அப்படின்னு சொல்றாரு. all the measurements origins in the metaspace time உள்ளுக்கு தான் எல்லாமே நீ வந்து செய்ய முடியும் அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, இப்போ மெய்கண்டார் விளக்கும் பொழுது மரபு உரைகளுக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த நாம செய்யக்கூடிய ஆகம உரைக்கும் என்ன வேற்றுமைகள் இருக்கு அப்படின்றத இங்க விளக்கிடுறேன். இங்க கொஞ்சம் பகுதியில விளக்கிடுறேன். அதாவது மரபு உரைகள் சைவ சித்தாந்தம், அதாவது இருக்கக்கூடிய சிவஞான போதத்தினுடைய விளக்கங்கள் எல்லாமே வந்து ஆரம்பத்திலிருந்தே நாம எப்படி பாக்குறோம்னா, அவங்க வந்து காலத்தை வந்து ஒரு காலமாக தான் பாக்குறாங்க, அது புறக்காலமாகத்தான் விளக்குகின்றார்கள். பிசிக்கல் டைமை விட்டு அவங்க அகண்டு போகல. ஆனா அங்கே நாம பார்க்கக்கூடியது, முதல்ல நாம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அதை நான் மீண்டும் பிறகு நான் விளக்குவேன். அதாவது மெய்கண்டார் உடைய அந்த உண்மையை வந்து இந்த உலக உண்மையை விளக்கும் பொழுது சைவ சித்தாந்தம் என்ன நினைக்கிறாங்கன்னா புறக்காலத்தை தான் விளக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க அவர்கள் பேசாத ஒரு பெரிய உண்மை வந்து அகக்காலம், இன்டென்ஷனல் டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு பெரிய விளக்கம் வந்து
மரபு உரைகள்ல விடுபட்டு போயிரும். ஆனா முதல் முறையாக அதான் சொல்லுவேன், தொல்காப்பியம் இன்றி உரை விளக்கங்கள் செய்யும் பொழுது அங்கே ஒரு பெரிய இடர்பாடு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அகக்காலம் என்ன புறக்காலம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பிரித்து பார்க்காத வரை நமக்கு வந்து தெளிவு அங்கே பிறக்காது அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் தத்துவ விளக்கங்கள் 36 தத்துவங்களை விளக்கும் பொழுது இது இது வந்து பதிவு பண்றேன், பிறகு இதை பற்றி ஆழமாக விரிவு பண்ணுவோம். தத்துவ விளக்கங்கள் 36 விளக்குவாங்க, பிறகு அதுவே வந்து 60 சேர்த்து 96 அப்படிலாம் போவாங்க. ஆனா மூலத்துல தத்துவ விளக்கங்களை வித்யா தத்துவம் விளக்கும் பொழுது கால நியதியில அவங்க வந்து புறக்காலத்தை மட்டும்தான் கணக்குல எடுத்திருப்பாங்களே தவிர அககாலத்தை முற்றிலும் விட்டுருவாங்க. அப்போ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா தத்துவ விளக்கத்துல ஒரு மிகப்பெரிய இடர்பாடை கொண்டு வருது. இதெல்லாம் பிறகு நான் விளக்குறேன் இது எப்படி வருது. அப்ப இதை எப்படி வந்து நாம வந்து மெய்கண்டாருடைய இந்த பார்வையில், அதாவது திருமந்திரம் திருமூலம் அந்த அதாவது திருமூலர் இதை மிக மிக ஆழமாக பார்ப்பாரு. அதே போல இதெல்லாம் தொல்காப்பியத்தினுடைய இலக்கணத்துலதான் இதை புரிந்து கொள்ள முடியும். அகக்காலம் என்பது என்ன, புறக்காலம் என்பது என்ன, இதை வந்து விரிவாக விரிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இதை வந்து தனியே ஒரு பெரிய பாடமாக எடுக்க விரும்புறேன். புறக்காலம் என்பது என்ன, அகக்காலம் என்பது என்ன. இந்த அகக்காலத்தை புறகாலத்தை ஓரளவு விளக்கியாச்சு, ஓரளவுக்கு நமக்கு புரியும். ஓ, சந்திர நகர்ச்சி, சூரிய நகர்ச்சி, சூரியமானம் சந்திரமானம், அதாவது சூரியன் சுழற நமக்கு நாள் பிறக்கின்றது, வாரம் பிறக்கின்றது, சந்திரன் சுழல மாதம் பிறக்கின்றது, சூரியன் முழு சுற்று, அதாவது பூமி வந்து சூரியனை சுற்றி முழுமை செய்ய அங்கு வந்து ஆண்டு பிறக்கின்றது, அப்புறம் ஆண்டுகள் வந்து ஊழிகளாக பிறக்கின்றது, அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம போறோம். ஆனா இந்த அறிவியல் எது வரைக்கும் போகும் அப்படின்னு, ஏன்னா டைம் இஸ் அ ரிலேட்டிவ் ட்ரூத். இதுதான் ரொம்ப பேருக்கு இது புரியுறது இல்ல, ரிலேட்டிவ் ட்ரூத். அப்போ இது வந்து என்றைக்குமே வந்து அதாவது சார்பு உண்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சார்பு உண்மை புறக்காலத்திற்கு மட்டுமே உறுதியாகுது. ஆனா அகக்காலம் அப்படி வேலை பார்க்கல. இப்போ ஒரு 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 உதாரணத்திற்கு இந்த அகக்காலம் என்பது என்ன அப்படின்றத நான் முதல்ல விளக்குறேன். உயிர் இருக்கிற வரைக்கும் அகக்காலம், உயிர் காலம், அதாவது உயிர் கடிகை அப்படின்னு சொல்லுவோம். உயிர் காலம் என்பது உண்டு. அதாவது இது உயிர் எங்க எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா எல்லா காலங்களிலும் உயிர் இருந்து கொண்டே இருக்கும். அது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உயிர் என்பது அழியா பொருள், அது என்றென்றும் இருக்கக்கூடிய பொருள். அதாவது பொருள் அல்ல, அது வந்து ஒரு உயிர் நிலை, அது தனிமம் அப்படின்னா அது ஒரு தனிமம், ஒரு என்டிட்டி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு என்டிட்டி இருக்கும் பொழுது அது வந்து இன்று நேற்று வருவதல்ல. அப்போ இந்த அகக்காலம் அப்படின்றது எப்படி காலமாக மாறுகின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கதான் வந்து இது வந்து ரிலேட்டிவ் டைம், ஒரு அப்சல்யூட் டைம்னு இருக்கா? அப்போ ஒரு அப்சல்யூட் டைம் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதுல எப்படி அப்சல்யூட் டைம்ல அப்சல்யூட் இருக்குமா, இதை எப்படி உறுதிப்படுத்துறது, இதெல்லாம் பின்பு இதை பத்தி தான் விசாரிக்க போறோம். சரி, அடுத்தது இங்க பாருங்க. இதுலயும் வந்து ஒரு சுணக்கம் இருக்கு. அதாவது பிசிக்கல் பாடியை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு. பிசிக்கல் பாடியை இன்னைக்கு சயின்ஸ் வந்து எல்லாம் அதாவது மெடிசினல் சயின்ஸ் வந்து ரொம்ப அழகா இதை பற்றி விரிவாக ஆய்வு செய்து பயாலஜிக்கல் சயின்ஸ் கம்ப்ளீட்டா விளக்கிறோம் பிசிக்கல் என்ன அப்படின்னு. ஆனா இதுல வந்து விடுபட்ட ஒரு பெரிய இழப்பு என்னன்னா, இத உயிர் புலத்தை விளக்காமல் போகுவதுதான். சைக்கிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்றத இன்றைக்கு அதாவது இப்பொழுதுதான் சைக்காலஜி, சைக்காட்ரிக் அந்த மாதிரி சில துறைகள் வந்து விரிவாக வந்தாலும், ஆனா உயிர் புலத்தை ஆய்வு செய்கின்ற அக ஆய்வு அறவே, அதாவது பாத்தீங்கன்னா அறிவியல் பின்புலத்துல பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வேக்யூம், அதாவது அங்க ஒரு வெற்றிடத்தை தான் அது வந்து உருவாக்கி தருகின்றது. அப்ப இதுல இருந்து நம்ம கடந்து வரணும். மணி ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போறேன். அதாவது அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, தமிழர்களுக்கு என்று ஒரு அறிவியல் உண்டு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப என்ன இந்த அறிவியல் சொல்ல வருது அப்படின்றத முதல்ல சுருக்கி சொல்லிடுறேன். அதாவது தமிழ் மரபு, அன்வேவரிங் தமிழ் ட்ரெடிஷன், ரிலிஜியஸ், பிலாசபிக்கல், சயின்டிபிக் அண்ட் ஒன்டாலஜிக்கல் ரிவல்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல வந்து இந்த படைப்பு வந்து காரணத்தோட இருக்கு.
காரணமின்றி காரியம் இல்லை. அண்ட படைப்பு, காரண படைப்பு. எதுக்காக இந்த உலகம் இருக்க வேண்டும் அப்படின்னா, இப்ப நான் இருக்கின்றேன் அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒன்று ஆக வேண்டும் அப்படின்னு. அதத்தான் நான் ஆகுதல்னு சொல்றேன். அது பிகமிங்னஸ். ஏதோ ஒண்ணு இந்த உயிருக்கு ஏதோ ஒண்ணு நடக்க வேண்டியது இன்னும் நடக்காமல் இருக்கு. நமக்கு ஏதோ ஒண்ணு நடக்கணும். ஆனா அது நடக்காமல் இருக்கு. ஏன்? அப்போ கடவுள் இதை கொடுத்திருக்கலாம்னா ஏன் கொடுக்கல? அப்போ அது என்னால் நடத்தப்பட வேண்டியது நான் என்னுள்ளே நான் செயல்படுத்த வேண்டிய ஒரு உண்மை என்னுள்ளே இருக்கு அப்படின்ற அந்த கருத்தை தான் முதல்ல வந்து தமிழர்கள் கண்டார்கள். அததான் அதை வந்து சொல்றாங்க. அப்போ ஏன் அப்ப அடுத்த கேள்வி, நானே இதை செயல்படுத்தணும். சரி, இறைவன் வந்து இதை செய்திருக்கலாம். இறைவன் இப்படி நம்ம ஒண்ணு சொல்றோம். இப்ப நான் ஏன் இருக்கின்றேன் என்றால், இப்ப என்னால் ஏதோ ஒன்று ஆக வேண்டும், என்னால் ஏதோ ஒன்று நடத்தப்பட வேண்டும், என்னால் என்னுடைய ஆகுதல் அப்படின்றதுல ஏதோ ஒன்று நான் வந்து ஆகுதல் பெற வேண்டும் அப்படின்ற அந்த கருத்து அங்க ஒண்ணு இருக்கு. ஆனா இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் எனக்கு அந்த ஆகுதல் நடக்காம இருக்கு? அப்பதான் இதத்தான் வந்து காரணம், இந்த காரணத்தை தான் மலத்துளதாம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? சிவஞானர் மெய்கண்டார் சிவஞான போதத்துல. அப்போ இல்ல, உங்க உங்க உள்ளம் வந்து உங்க உள்ளே அந்த உயிர்நிலையில உங்க உள்ளுக்கு என்ன புரிதல் இல்லைன்னா, இப்ப பாருங்க, நான் ஏன் பள்ளிக்கூடம் போறோம்? நான் ஏன் படிக்கணும்? எனக்கு ஏன் தெரிய மாட்டேனுது? எனக்கு ஏன் வந்து என்னையே நான் புரிஞ்சு கொள்ள முடியல? எனக்கு ஏன் கோபம் வருது? எனக்கு ஏன் வந்து ஆத்திரம் வருது? ஏன் எனக்கு மத்தவங்க மேல வெறுப்பு வருது? இதெல்லாம் வந்து பார்க்குறேன். அப்புறம் தான் நான் பார்க்குறேன். இந்த மாரி செய்யும்போது, இது ஏன் நல்ல குணம்? ஏன் என்கிட்ட நல்ல குணம் வந்து குறையுது? எதுக்காக என்னுடைய தீய குணங்கள் வந்து எனக்கு எனக்கு வந்து எனக்கு தீங்கு விளைவிக்குது? அப்ப நான் இதை செய்யும் பொழுது இதை ஏன் பாவம்னு பார்க்கிறேன்? இதை ஏன் நான் புண்ணியம்னு பார்க்கிறேன்? அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வந்து என் உள்ளத்துல வந்து அன்றாட வாழ்க்கையினுடைய பயணத்துல இது ஒரு பெரிய முக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம சிந்திக்க வைக்குது. அப்ப அதனாலதான் மலம்னு சொல்றாரு. அதாவது அது என்ன அப்படின்னா, the the reasons பாத்தீங்கன்னா, there is a something மலா excrement அப்படின்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். அத which need to be eliminated. எக்ஸ்கிரீமெண்ட்னா அது வந்து என் உள்ள எனக்கு அது வந்து இல்ல. அது நான் இல்லையே. இது நான் இல்லையே. இப்போ ஒருத்தன் வந்து கோவப்படுறான். கோவப்பட்டு முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிஞ்சு நிதானப்பட்ட பிறகு, இல்லையே நானா கோவப்பட்டேன். ஏன் நான் கோவப்பட்டேன்? எதுக்காக நான் கோவப்பட்டேன்? அது நான் இல்லையே. எனக்கு இது பிடிக்கலையே. அப்ப நான் மாறணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இதத்தான் வந்து சைவ சித்தாந்தம் வந்து ஆழமாக நீ இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை நீ சிந்திக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா படைப்புமே ஒரு காரண படைப்பு. சும்மா ஏதோ அது அதுவா தானாகவே உருவாகி தானே நிக்கல அப்படின்ற அந்த கருத்தை தான் வந்து இந்த உலக படைப்பு வந்து விளக்குது. அப்போ இந்த impurity அப்படின்னு, there is a no effect without cause. அப்ப the creation of the cosmos is the effect of the causal creation, the beingness or the manifestation because of the reasons of obscuring the primal latent element. ஏதோ உள்ள என் உள்ளே அது என்னையே உள்ளே அங்க என் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நான் வந்து எப்படி அதுல இருந்து விடுபடுவது அப்படின்ற அந்த கேள்விதான் சிவஞான சூத்திரத்துல இந்த முதல் சூத்திரம் விளக்குது. அப்ப இதைதான் காண்டிகை ஏரணமாக மாத்துறோம். அப்ப இதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, இதை முதல்ல இங்க காட்டிடுறேன். அப்ப நம்மளோட சயின்ஸ் வந்து எவ்வளவு விரிவானா கொசாலிட்டி சயின்ஸை தாண்டிருச்சு. இது வந்து ரொம்ப அகன்ற சயின்ஸா போயிருது. ஆகமிக் ஹெர்மெனோடிக் சயின்ஸா மாறிடுது. அப்போ இந்த சயின்ஸ்ல தான் நம்ம வந்து 3 பகுதிகளை பிரிச்சு எப்போதும் நான் இதை வந்து காட்டிட்டே இருக்கேன். ஆனா இது ரொம்ப முக்கியமான பிரிப்பு முறை. இந்த பிரிப்பு முறையில ஒண்ணு சடம் அப்படின்னு பாக்குறேன், இன்னொன்னு உயிர்கள்னு பாக்குறேன், இன்னொன்னு வந்து இந்த ரெண்டையும் விளக்குற என்னைய பாத்தீங்கன்னா, இப்ப இதுல முக்கியமா சடம்னா அறிவித்தாலும் அறியாதது. அப்ப நான் லிவிங் சப்ஸ்டன்ஸ்னு தெரியுது. பிகாஸ் தேர் இஸ் அ இன்னர் என்டிட்டி வித்வுட் கான்சியஸ்னஸ் ஆர் செல்ஃப் ரியலைசேஷன் அழகா புரிந்து கொள்ளலாம். அடுத்தது உயிர்களை பாக்குறேன். நான் மட்டும் இல்லை, என்னை போல நிறைய உயிர்கள் இருக்கின்றன. அப்போ உயிர்கள் வந்து அறிவிக்க அறியுது, ஏதோ ஒரு வகையில அது கற்றுக்கொண்டே இருக்குது, ஆகுதல் பெறுது. அப்போ செல்ஃப் ரியலைசபிள் ஏதோ ஒரு நிலையில அது தன்னை கற்றுக்கொள்ளுது. ஒரு செடியாக இருந்தா கூட இன்னைக்கு சூரியன் இந்த பக்கம் திரும்பினுச்சுன்னா அதுவும் திரும்பும். சூரியன் எங்க இருக்கோ அங்க திரும்பும். மண்ணுல தண்ணி வரலன்னா அந்த வேர் தேடி போய் அந்த தண்ணியை எடுக்கும். அப்போ அதுக்கு தெரியுது பாருங்க, என்ன தேவை அப்படின்றத அது கற்றுக்கொள்ளுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்க தண்ணியை எந்த பக்கம் மாத்தினாலும் வேறு அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கும். அப்ப அது கற்றுக்கொள்ள முடியும்.
அப்ப என்டிட்டி பிகம் சம்மன் டு educate those entity. அப்போ சூழல் அதுக்கு கற்றுக் கொடுக்க அது தானே கற்றுக்கொள்ளுது பாருங்க. அப்போ இது இருக்கு. இதைதான் வந்து அப்போ அடுத்தது இதெல்லாம் நான் கற்றுக்கொள்கின்றேன் என்றால் எனக்கு கற்றுக் கொடுக்க ஒரு பொருள் இருக்கா, அதாவது இன்னொரு நிலை இருக்கணும். அப்ப நான் வந்து கற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு அறிவிக்க யாரோ சொல்ல நான் கத்துக்கிறேன். அப்ப நிச்சயமாக எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் இன்டலெக்ட் அப்படின்ற ஒரு கருத்து அங்கு இருப்பதை நான் 3ஆக பிரித்து விடுகின்றோம். அதை தான் வந்து நான் சொல்லும் பொழுது இங்க ரொம்ப முக்கியமா நம்ம போக்கஸ் பண்ண போறது உயிர்கள் தான். இந்த உயிர்கள் என்ன செய்யுது, 2 உண்மைகளோட இங்க தொடர்பாகுது. அதுக்கு பேர் வந்து சத்து அப்படின்னு சொல்றோம், பீயிங் நன் பீயிங். இந்த நன் பீயிங்கும் பீயிங் கூடயும் அது சேருவதனால அதோட இயல்பு அதல்ல, ஆனா அந்த தன்மை அது பெறுது பாருங்க. சித்து அடுத்தது கான்ஷியன் இன்கான்ஷியன் 2 நிலைகளை அது வந்து காட்டுது. அது வந்து என்ன செய்ய முடியுது, இது 2 கூடயும் அது கனெக்ட் ஆக முடியுது. அப்போ ஆனா அதோட தன்மை என்ன, அப்போ உண்மையான என்னுடைய உயிர் தன்மை என்ன, ஏன் நான் வந்து இந்த சடத்தோட போய் உட்காரணும், எனக்கு ஏன் இது தேவை, அடுத்தது அறிவித்தாலும் அறியாத பொருள்கள் கூட நான் ஏன் இருக்கணும், அது விட்டுலாமே, நேரா வந்து சிவனோட இருக்கலாமே, என்றென்றைக்குமே நான் சிவனோட இருந்து என்னுடைய உண்மையை நான் தெரிந்து கொள்வதில் எனக்கு என்ன சிக்கல் இருக்கலாமே, ஆனா ஏன் முடியல, அதான் இப்ப கேள்வி. அப்ப எளிமையான அந்த கேள்வியை நம்ம வந்து இன்னும் வரைக்கும் அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன் எனக்கு இந்த பொருள் தேவை, விட்டுலாமே அப்படின்னா முடியல. அப்போ உடம்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த பொருள் தேவை, ஏன்னா உடம்பும் ஒரு சடம், நாளைக்கு விட்டுட்டு அதை அகன்று போறேன். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, இறைவன் ஏன் என்னை வந்து உடனே இந்த சூப்பர் இன்டலெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ஆம்னிஷியன்ஸ் என்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இல்ல எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய இருக்கக்கூடிய அந்த வியாபக பரம்பொருளோடு நான் ஏன் என்றென்றும் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த கேள்வி வரும் பொழுது ஏன் அதை செய்ய முடியல, அவ்வளவுதான். அந்த எளிய கேள்விக்கு தான் இன்ன வரைக்கும் நமக்கு பதில் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த இவ்வளவு போராட்டம் செய்யறோம். அப்போ இந்த போராட்டமே வாழ்க்கையை அவ்வளவு தூரம் போகுது பாருங்க. அப்போ இத வந்து இததான் சுத்த சைவ உள்ளியல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இததான் வந்து சுத்த சைவ என்னோடு எதனோடு என் உறவுகள் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பியோர் சைவிசம் ஒன்டாலஜி ஸ்டார்ட் பண்ணி கேள்வி கேட்டு இததான் வந்து சைவம் அப்படின்னு சொல்றாங்க. சைவம் என்பது சிவனுடன் சம்பந்தம் பெறுதல். அப்ப முதல்ல நான் வந்து கனெக்ட் ஆகுறேன், சிவனோட கனெக்ட் ஆகுறேன், ஆனா அது பத்தல. அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன், அதாவது நான் கனெக்ட் ஆகுறது, சிவன் என்னோட எப்போதும் இருக்காரு, அதுல எந்த கேள்வியும் மாற்று கருத்து இல்ல. ஆனா நான் வந்து என்னை வந்து சிவனோடு நான் பிணைக்கின்றேனா, அதுதான் கேள்வி. சிவம் என்னோடு இருக்கின்றார், ஆனா நான் அவரோடு கனெக்ட் ஆகுறேனா, நான் என்னை வந்து தொடர்பு படுத்துகின்றேனா, அதுதான் கேள்வி. அப்ப இததான் வந்து முதல் கேள்வியா சைவம் அப்படின்னு சிந்திக்கும் போது சிவனோடு நீ சம்பந்தம் ஆகின்றாயா, அதுதான் சைவம்னு சொல்றாங்க. நீ சம்பந்தம் அடைகின்றாய், நீ எப்பொழுது சிவனோடு தொடர்பாகின்றாயோ அன்றைக்கு நீ சைவன் ஆகின்றாய், அவ்வளவுதான். அப்புறம் தன்னை அறிந்து சிவம் சார வேண்டும். அடுத்தது இது பத்தாது, நீ சிவத்தோட தொடர்பு ஆயிட்டுனா மட்டும் பத்தாது, நீ உன்னை அறியணும். அடுத்த கேள்விக்கு அங்கேயே பதிலையும் சொல்லிடுறாரு, தன்னை அறிந்து. இது திருமந்திரம். தன்னை அறிந்து நீ சிவம் சேர வேண்டும், அப்ப நீ உன்னை அறியணும். அப்ப அடுத்த கேள்விக்கு நம்ம எங்க வரோம், த செல்ஃப் என்கொயரிக்கு வரணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அதாவது தமிழ் மரபுலயே ரொம்ப அருமையான விஷயம் என்னன்னா, தன்னை அறிந்துதான் நீ சிவனை சார வேண்டும்னா முதல்லயே நீ சிவன் கூட சேர்ந்துட முடியுமானா முடியல. ஏன்னா அது உன்னால முடியாது. ஏன்னா நீ முதல்ல உன்னை அறிந்து கொள்ள வேண்டும், ரியலைஸ் த ட்ரூ நேச்சர் ஆஃப் செல்ஃப். அப்ப இந்த பகுதியை தான் நம்ம ஆய்வுக்கு கொண்டு வரணும். அப்ப நம்ம சிந்திக்க வேண்டியது எங்க, சிந்திக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, சீக்கிங் ரெஃப்யூஜ் இன் சிவம் அப்படின்னு எல்லாரும் முயற்சி பண்றாங்க. எல்லாரும் நான் வந்து இறைவன்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற முயற்சியில இருக்காங்க. ஆனா எந்த பகுதியை விட்டுறாங்கன்னா, ரியலைஸ் த ட்ரூ நேச்சர் ஆஃப் செல்ஃப் தான் விட்டுறாங்க. அப்போ என்னை நான் சரியாக புரிந்து கொண்டால்தான் என்னால் வந்து அங்க சீக்கிங் த ரெஃப்யூஜ் இன் சிவம் நடக்கும் அப்படின்றத தெளிவா இங்க சொல்றாங்க. இதை மறந்துடுறோம், இதை தான் விட்டுடுறோம். நம்ம வந்து இறைவா நான் உன்னிடம் சரண் அடைகின்றேன், இன்றைக்கே நான் வந்து என்னுடைய துறவை நான் செய்கின்றேன்னு இன்னைக்கு எத்தனையோ பேரு குடும்ப பிரச்சனை வந்ததோட குடும்ப பிரச்சனையை விட்டுட்டு எல்லாம் ஓடுறாங்க. ஓடி நான் வந்து நானும் வந்து ஒரு சன்னியாசி ஆயிடுறேன் அப்படின்னு. ஆனா அது பிரச்சனையை தீர்த்திருச்சா, இல்ல. ஏன்னா உன்னை நீ தெரிந்து கொள்ளாத வரை. அப்ப நீ போய் இறைவனிடம் சரணடைவது அங்க பொருளற்றதாகின்றது அப்படின்றது இங்க அழகா சொல்லி தராரு பாருங்க. அப்போ முதல்ல நீ உன்னை தெரிந்து கொள், உன்னை நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது அங்கே இறைவனை நீ சரணடைவது எளிது. அப்போ இதுல எப்படி செய்யணும் அடுத்தது சைவம்ன்ற அந்த கருத்துல சொல்லி தராரு. சிவம் சாராதது
நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. withdrawing from all that does not lead or not seeking refuge in சிவம். இப்ப இது எல்லாரும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது நீ எந்த சிவம் சாராதது நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சரி, எது சிவம் சாராமல் இருக்கு? இப்ப 10 பேர் சொல்லுவான், ஐயா அவர்கிட்ட போய் படிக்காத, அவர்கிட்ட நீ சேராத அப்படின்னு. அப்ப இதுதான் வந்து இந்த பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்ன செய்யும்னா, இல்ல நீ அங்க போய் சேராத அப்படின்னு. அப்ப இதுதான் வந்து முதல்லயே வந்து இத வந்து அழகாக மெய்கண்டார் பிறகு கடைசியாக 12ஆம் சூத்திரத்திலையும் 11ஆம் சூத்திரத்திலையும் இதை சொல்லுவாரு. சிவம் சாராதது நீ முதல்ல நீங்க அப்படின்னு. அதாவது இது வந்து என்னன்னா, தப்பான குழுவினர்களோட நாம் சேரும் பொழுது நம்மை வழிநடத்துபவர்களும் தப்பான வழிகாட்டுதலை செய்வார்கள். அப்ப அதுவும் குருடும் குருட்டாட்டாடி குழு விழுமாறு அப்படின்னு சொல்லுவாரு மெய்கண்டா இது திருமந்திரத்துல. அது போல நாம முதல்ல என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, குருட்டாட்டம் ஆடுறத விட்டுறணும். அது எப்படி விடணும்? அது மட்டும் இவர் சொல்லல. திருமந்திரம் எளிமையான ஒரு நிலையில அவர் சொல்லல. இன்னொன்னு ரொம்ப நுட்பமா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சிவம் சாராதது நீங்கள் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, சிவத்தை எது சாராது? மலம் சாராது. அதுதான். மலம் போய் சிவனிடம் சேராது. அப்படின்னா என்னன்னா, இந்த இம்பியூரிட்டி அப்படின்ற அந்த கருத்து சிவனிடம் போய் சேராது. அப்ப அந்த மாதிரியான எது மலமோ, எது வந்து எக்ஸ்கிரீமென்ட், நான் ஒதுக்கப்பட வேண்டும், விளக்கப்பட வேண்டுமோ, அதை விலக்கிட்டு நான் வந்து சிவனோட சேரணும் அப்படின்றதுதான் இந்த கருத்தையும் உள்ளடக்குது. பாருங்க, ஒரே சொல்ல, ஒரே வார்த்தை, சிவம் சாராதது நீங்க வேண்டும், நீங்கள். அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து இதுல வலியுறுத்தப்படுது. அப்போ அந்த இம்பியூரிட்டி அப்படின்றத நம்ம பிரிச்சு எடுக்க கத்துக்கொள்ளணும். அப்ப எது சரி எது தப்பு அப்படின்றத இங்கேயே நம்ம பிரித்து, அப்போ தப்பான காரியங்கள்ல செய்பவர்களோடு நாம் இணையாமல், ஒன்று தப்பையே நாம் வந்து தவிர்ப்பதையும் இங்கே சொல்லி தராரு. 2 நிலைகளையும் விளக்குறாங்க. அடுத்தது இதுல வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ரொம்ப வேறுபட்ட ஒரு கருத்தை இதுல முடிப்பாரு. சிவானந்த சாயுஜ்யம் அப்படின்னு. seeking the bliss of சிவம் and be oneness with the சிவம். இதுல இந்த கருத்து ரொம்ப பேருக்கு என்ன நினைப்பாங்கன்னா, ஓ சிவானந்தம் அப்படின்னு. இல்ல, மகிழ்ச்சியில பல வகையான மகிழ்ச்சிகள் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா ஹாப்பினஸ், ஜாய் அப்படின்னு சொல்றோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழான நிலையில சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி போதைப் பொருள் எடுக்கிறது, இதுதான் என்னுடைய ஆனந்தம்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து ஆனந்தத்தை பல்வேறு வகையில பிரிச்சுக்கிட்டே போறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு வகையான அவர்களை வந்து அவங்களே வந்து திருப்திப்படுத்திக் கொள்ற ஒரு முயற்சிகளாக இருக்கு. ஆனா இது வந்து நிரந்தரமான ஒரு ஆனந்தமா அப்படின்னா இல்ல. ஒரு மகிழ்ச்சியா இல்ல. இன்னைக்கு நான் பட்டதாரி ஆகணுன்றதும் ஒரு மகிழ்ச்சி. பட்டதாரி ஆன பிறகு ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் அடுத்தது மேல படிக்கணும். மேல இன்னும் செய்யறேன். சாதனைகள் செய்யும் பொழுது அன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஆனா இந்த ஆனந்தம் சிவானந்தம் அப்படின்ற ஒரு தனி, அதாவது இந்த ஆனந்தத்திற்கினூடே இறைவனோடு அந்த இறை உறவோடு இறை சம்பந்தத்தை மட்டும் இல்லாம ஒருத்தரோட தொடர்பாவது ஒண்ணு, நெட்வொர்க் பில்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த அந்த உணர்வு நிலையில இறைவனுடைய ஆனந்தத்தையே தன் ஆனந்தமாக உணரக்கூடிய ஒரு நிலை வந்தால் அதுதான் நீ அடையக்கூடிய முக்தினும் முடிச்சிடுறாரு. இந்த ஒரு 4 வரியில சைவம்ன்றத முழுசா விளக்கி முடிச்சுட்டாரு திருமந்திரத்துல. இப்போ அந்த சைவம் பத்துமா அப்படின்னா, இப்போ இதையே சுத்த சைவமா மாத்துறாரு. அதே சுத்த சைவத்துக்கு இங்க கொண்டு வர்றாரு. இந்த சுத்த சைவத்தை விளக்கும் போது பாருங்க, ரொம்ப ஆழமாக திருமூலர் போயிருவாரு. திருமூலர் வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமா இதை விளக்க ஆரம்பிச்சிருவாரு. அதாவது பெருமளம் நீக்கி பிறவாமை சுத்தமே, நீ இங்க பார்த்த பத்தாது, உன்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த மலம் நீங்கி நீ பிறவாமையை தேடும் அந்த நிலை சுத்தம் அப்படின்றாரு. அப்ப நம்ம சுத்தம் செய்யணும். அன்னாடம் சாப்பிடுற உணவை நாம எப்படி போய் மலம் கழிச்சு சுத்தம் பண்றோமோ அந்த மலத்தை நீக்க வேண்டும். நீக்கினா என் உடம்பு எப்படி சுத்தமாகுதோ அது போல பிறவாமையை நீ சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பிறவாமையை எப்படி சுத்தம் பண்றது? அப்போ கழிக்கணும். எதெல்லாம் கழிக்கப்பட வேண்டியதோ என்னுடைய பழமையில இருக்கக்கூடிய என்னுடைய உடல்நிலையில மனநிலையில இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அழுக்குகளை நான் நீக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்து தான் இதுல வந்து ஆழமா சொல்றாரு. பியூரிட்டி இஸ் த ஸ்டேட் இன் விச்
the great impurity is removed and there is no rebirth. உனக்கு தானாகவே நாம கேட்க வேண்டாம், அது கொடுக்கப்படும். நீங்க கேட்க வேண்டியதில்லை, இறைவா எனக்கு இதுக்கு மேல பிறவாமை வேண்டுமாப்பா அப்படின்னா நீ கேட்கவே வேண்டாம். இந்த முயற்சியில நீங்க தன்னை அறிந்து இந்த முயற்சியில நீங்க இறங்கும் பொழுது இறைவன் தானே உங்களுக்கு அந்த பிறவாமை நிலையை தந்து விடுவார் என்ற அந்த கருத்தையும் சொல்லி, சுத்தம் அசுத்தம் அற சுகமான சொல். பாருங்க, சுத்தம் எப்போ வரும்னா அசுத்தம் அற. இந்த சுத்தம்ன்ற வார்த்தையில வாழ்க்கையில நீங்க முதல்ல சுத்தத்தை கடைபிடிக்கிறோம். இதுதான் உலகமே சொல்ற ஒரு வார்த்தை, சுத்தமா இரு. ஏன் சுத்தமா இருக்கணும் அப்படின்ற அந்த சொல், இது தூய தமிழ் சொல். பிறகு நான் இதை பத்தி பேசுறேன். ஆனா இது முதல்ல, அது பிறகு இது கூட சம்ஸ்கிருதம். நான் அந்த பிரச்சனை உள்ளுக்கு போறல. என்னுடைய நோக்கம் வந்து இது வேறு அது வேறுன்ற சிக்கல் உள்ளுக்கு இல்ல. ஆனா அந்த அழகு சொல், அந்த சொல் ஆடல் வந்து அங்க மொழி நுட்பம் இருக்கு. அதாவது சு அத்து அப்படின்ற ஒரு சொல், அசு அதாவது ஆசு அப்படின்றது அழுக்கு, ஆசிரியர் அப்படின்னா அழுக்கு, அத்தம்னா சேருதல், அத்து அப்படின்றது அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா அத்து விதம் பிறகு நிறைய சொற்கள் வருது. அப்போ சுத்தம் அசுத்தம் அற சுகமான சொல். அந்த அசுத்தம் போயிருச்சுன்னா உனக்கு வந்து சுகம் என்ற அந்த சொல்லை நீ உணர முடியும். சுகம் என்ற அந்த வார்த்தையை நம்மளால வந்து முழுமையாக ரியலைஸ் பண்ண முடியும். பியூரிட்டி இஸ் த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். எப்போ உணர முடியும்? ரியலைஸ்ட் when the impurity அது வரும்பொழுதுதான் எனக்கு அந்த சுகம் என்ற சொல்லை நான் வந்து உணர முடியும். அப்போ நீங்க அன்றாட நீங்க வந்து உங்களை பாருங்க, உடம்ப நீங்க சுத்தம் பண்ணும் போதே உங்களுக்கு சுகம் என்ற சொல் தானாகவே உணர முடிகிறது போல, அகத்தையும் சுத்தம் செய்ய நமக்கு சுத்தம் செய்ய நமக்கு வந்து தானாகவே வந்து நம்மளுடைய உணர்வுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு அந்த பியூரிட்டியோட ஃபீலிங் வந்து தானாகவே, உணர்வு தானாகவே என் உள்ளத்துல கூடுது. அப்ப பாருங்க, இத எவ்வளவு அழகா வந்து திருமந்திரம் வந்து சைவத்தை விளக்கி, சைவம்னா இன்னைக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இல்ல, எவ்வளவு அழகா சொல்லி முடிக்கிறாரு பாருங்க. இவ்வளவுதான் சைவம். சைவம் வந்து அதாவது சைவம் அப்படின்னா ஒரு ரிலிஜன் அப்படின்லாம் இல்ல. இது பாருங்க, இதை நம்பு அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அறவே சொல்லல. நீ எப்படி ஒரு விஷயத்த உண்மையோட கனெக்ட் ஆகுற அப்படின்றதுதான். சுத்தம் பெறலாம் ஐந்தில் தொடக்கு அற்றோர். 5 வகையான விஷயங்கள் நம்ம உள்ளத்துல இருக்கு அப்படின்றத பிறகு பார்க்க போறோம். அடுத்தது மலங்கள் எல்லாம் ஓவின போது சுத்தமுடையன் அப்படின்றத சிவஞான சித்தி மீண்டும் அதையே வலியுறுத்தி சொல்லுது. இதுதான் சுத்த சைவம் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் பிரிச்சுட்டாங்க. இப்ப அந்த 3 கேட்டகரிய பிரிச்சோம்ல, ஒரு சடம் அப்படின்றத பிரிச்சோம், உயிர்கள் அப்படின்னு பிரிச்சோம். அப்ப இப்ப கேள்வி என்னன்னா, ஏன் வந்து உயிர்கள் வந்து கடவுளோட ஈர்ப்பு இருக்கும், ஆனா அதே நேரத்துல இருள், அந்த பாசம், பொருள், இந்த பொருள்களோடயும் ஈர்ப்பு இருக்கு. இப்ப என்ன கேள்வினா, எதுக்காக எனக்கு இந்த 2 ஈர்ப்பு இருக்கு, ஆனா இந்த ஈர்ப்போட நான் அதிகமா போயிட்டு இருந்தேன்னா பொருள் தேடணும், நல்ல பொருள் வாழ்க்கை, இன்னும் சரி பணம் வேணும், பணம் தேடியாச்சு, இது எனக்கு என்ன வேணும், கார் வேணும், வீடு வேணும், இப்படி இன்னும் என்ன வேணும், புகழ் வேணும், எல்லாம் பெற பெற பெற, ஆனா இது என்னை வந்து நான் இன்னும் ஆகுதல், அதுதான். அப்போ இதுதான் வந்து இந்த உண்மையை நான் தேடும் போது எனக்கு வந்து இதுல ஏதோ ஒரு எதிர்நிலை இருந்துகிட்டே இருக்கு. இது போதல, இது போதல, இது போதல அப்படின்னு. அப்போ இதுதான் பதியினை சென்றணுகா பசுபாசம். அப்போ இது வந்து பதி இங்க பசுகிட்ட வராது. இதோடைய விளக்கம் பிறகு நான் ஏற்கனவே விளக்கிட்டேன். ஆனா இப்ப வந்து சுருக்கமா சொல்லிடுறேன். எனக்கு 2 ஈர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கு. அப்போ இந்த ஈர்ப்புகள்ல இருந்துதான் இந்த மலம் என்ற அந்த சிந்தனையை முடிச்சிடுறேன், கொஞ்சோண்டு தான். அதாவது காரணமின்றி காரியம் இல்லை அப்படின்ற அந்த மலம் அப்படின்ற அந்த சிந்தனையை தான் நம்ம இங்க ரொம்ப ஆழமா சிந்திக்கிறோம். அப்போ இது வந்து நார்த் வெஸ்டர்ன் கண்ட்ரில நம்ம இது வாழ்க்கை என்பது எதனை நோக்கி போய் கொண்டிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுடைய முடிவில்லா ஒரு தேடல், நோ க்ளோஷர் இன் த சீக்கிங். அப்போ இது மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தேடு, இன்னும் தேடு, இந்த பொருளை தேடு, அப்ப பத்தலையா இன்னும் தேடு, இன்னும் பார்த்து கொண்டே இரு, இன்னும் பத்தல, எங்கதான் போய் நான் முடிக்கணும் அப்படின்னா, இந்த எனக்கு முடிவே இல்லை, நீ தேடிக்கிட்டே போ. விஸ்டம் சீக்கிங் வந்து ஃபார் எவர். அதாவது எங்க போறோம், எதுக்கு போறோம், எதை தேடி போறோம் அப்படின்றது கருத்தே கிடையாது. ஆனா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இல்ல வாழ்க்கைன்றது பாருங்க இங்கேயே முடிச்சிடுவாரு இதுலயே இந்த கருத்தை தான் முடிக்கிறாரு. சுத்தம் பெறலாம் இங்க இதுலயே சொல்ல, பெருமளம் நீக்கி பிறவாமை சுத்தமே முடிஞ்சு.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பெரும்பலம் நீக்கிட்டேன்னா உனக்கு இந்த பிறப்பு இல்ல, இந்த வாழ்க்கையினுடைய முடிவை நீ முடிச்சிடலாம். அப்ப இந்த எண்டிங், அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முடிவை, வாழ்க்கைக்கு வந்து ஒரு முடிவு கொடுக்கறதுக்கு நம்மால முடியுது. ஆகம அறிவியல்ல என்ன சொல்றோம்னா, எக்ஸ்கிரீமென்ட் எலிமினேஷன், மலம் நீக்க முடிஞ்சிச்சுன்னா மலம் நின்றோம், முடிஞ்சு அவ்வளவுதான்ப்பா, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, பிறவாமை முடிஞ்சது, இறை நிலை பெறுகின்றாய், முடிவுள்ள தேடல், சீக்கிங் த எண்ட்ஸ். இங்க எண்ட்லெஸ் சீக்கிங்க்கு கொண்டு போகுது, இது சீக்கிங் தட் எண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. க்ளோஷர் எக்ஸிஸ்ட் இன் த சீக்கிங், இதுல நோ க்ளோஷர் இன் த சீக்கிங். அப்ப எப்படிடா முடிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சுட்டு இருக்கும் போது, இல்ல நீ முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு எண்டிங் கொடுக்கறவன் தான் வந்து ஒரு ஒரு இலக்கு உள்ளவங்க பாருங்க. இப்ப நீங்க படிக்கிறீங்க, இது வரைக்கும் முடிச்சா நீ முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு இலக்கு கொடுக்கும் பொழுதுதான் அதுக்குதான் ஆப்ஜெக்டிவ்னு சொல்றோம். ஒரு கோல் இல்ல அப்படின்னா நீங்க எதை நோக்கி போறீங்கன்னே உங்களுக்கு தெரியல. அப்ப இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ன கொண்டு போகுதுன்னா, ஒரு எந்த இடத்துக்கு போறீங்கன்ற இலக்கே இல்ல. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ ஆப்ஜெக்டிவ், போய்கிட்டே இரு, நீ என்னென்ன தேடுறியோ தேடிக்கிட்டே போ. அதுதான் பிரச்சனை, இதுதான் சிக்கல். இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸோட பிரச்சனை என்னன்னா, அது எங்க கொண்டு போகுது, அது எங்க கொண்டு போய் முடிக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. சரி, இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் எஜுகேஷன் எங்க கொண்டு போகுதுன்னா, எங்க கொண்டு போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. கேட்டா இண்டஸ்ட்ரியலுக்கு ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இதுதான் முடிவா, வாழ்க்கையினுடைய தெளிவா? இல்லையே. அப்ப இங்க உள்ள முடிவுள்ள தேடலை வந்து தமிழர் மயங்கா மரபு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் வந்து, அதாவது நான் டிலுசிவ், அதாவது சீக்கிங் ஆஃப் த ட்ரூத், அதாவது ஒரு ஒரு முடிவு வந்து ஒரு ஒரு மயங்காத நிலையில அங்க இருக்கு. அப்போ இத வந்து நம்ம என்ன சொல்றோம், மலத்துளதான் முடிவு, இதை தெரிஞ்சிட்டேன்னா நீ முடிவை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இததான் வந்து இப்ப கூடுதலா எடுத்துட்ட நேரம். இப்ப இன்னும் ஒரே ஒரு இதுல முடிச்சிடுறேன். காரணமின்றி, அடுத்தது காரண படைப்பு, மலத்து உளதாம் அப்படின்ற அந்த கருத்துல மலம் என்பதின் பொருள் என்ன அப்படின்றத இதுக்கு முன்பு இதை விளக்கியதுதான். பெருமலம் நீக்கி பிறவாமை சுத்தமேன்னு பார்த்தோம். ஆனா மலம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, எளிமையாக இதை முடிச்சு இதோட உங்களுக்கு இந்த இன்றைய வகுப்பை நம்ம வந்து முடிவு கொண்டு வருவோம். அதாவது மலம் என்பதின் பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்போது, மலம் என்பது இப்ப இந்த நிலைக்கு இது வந்து மிக விரிவான பாடம், ஆழமான பாடம். இதுக்கு வந்து தனி பாடமாக எடுப்பதற்கு ஒரு 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 இதே தனி ஒரு விரிவு இதுக்கு தேவைப்படுது. இப்பைக்கு இதை புரிந்து கொள்ளும் பொழுது, உயர் இயற்கை, அதாவது உயிர் இயற்கை இயல்புக்கு இலக்கணத்துக்கு முழுமை சேர்க்க இயலாது கலங்கு செய்வது, prevent the soul's natural states or essential grammar, intrinsic order from attaining completeness and causes blemish or defilement அப்படின்னு சொன்னா அது வந்து மலம். அடுத்தது, bring about decay or disintegration in the soul's natural condition or essential constitution அப்படின்னா அது மலம். அடுத்தது, degrades or lower the soul's inherent nature and proper order அப்படின்னு கீழே இறக்குது, இழிவு செய்யுது. மலம் அதாவது என்ன வந்து நான் இல்ல, எனக்கே தெரியுது இது நான் இல்லப்பா, அந்த குணங்கள்ல அப்படியே கீழே போறோம் பாருங்க. இப்ப இதை வந்து நம்ம மலம்னு சொல்றோம். அடுத்தது, மலம் என்பது எளிமையா சொல்லணும்னா வேறானது, அதன் காரியங்களா. மலம் என்பது உயிருக்கு வேர்ல. அப்ப இது நான் செய்யல. ஏன்னா ஒரு ஒரு டைம்ல நான் ரியலைஸ் பண்றேன், கோபப்பட்டுறேன், போட்டு அடிச்சிடுறேன். அப்புறம் வந்த பிறகு மீண்டும் நானே யோசிக்கிறேன், இது நானா செஞ்சேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, அப்பதான் அந்த உயிர் உணருது பாருங்க, இது நான் அல்ல அப்படின்னு. அப்போ அதுக்கு வேற என்னமோ ஒண்ணு என்ன வந்து ஆட்படுத்துது. அதுல நான் வந்து என் செல்ஃப், அதாவது என்னை நான் வந்து கட்டுப்படுத்தி வெளியேற முடியல பாருங்க. அது உள்ளுக்கு போய் ஆட்பட்டுறேன். அப்பனா ஒரு சம்பவத்துள்ளுக்கு அப்படியே போய் மாட்டிக்கிறது மாதிரி. அப்போ அதாவது மலம் is a distinct from the soul since its effect the constitute defect for the soul and are to be removed அப்படின்னு ஒரு எளிமையான கருத்தை முதல்ல முடிச்சிடுறேன். இப்போ இதுல இருந்து தான் இன்னொரு இந்த கருத்து வருது. அப்போ ரெண்டு வகையான மலம் என்பது என்ன செய்யுதுன்னா, சைக்காலஜிக்கல் அண்ட் பிசியோலாஜிக்கல் ஆர்கானிக் என்ட்ரோபி ஆர் டிஸ்இன்டகிரேஷன் டிகே டிசார்டர் ரெண்டு வகையா என்னை வந்து தாக்குது. ஒண்ணு வெளிப்புற எக்ஸ்டர்னல் பெயின், இன்னொன்னு உள்வலி பிறவி பிணி, இன்டர்னல் சைக்காலஜிக்கல் பெயின், சைக்கிள் ஆஃப் பர்த்தும் இதுல சேர்த்துக்கிறோம். உள் வலியும் இருக்கு, மனசு வலிக்குது. என்னை திட்டும் போது நான் வந்து உணர்வால் பாதிக்கப்படுகின்றேன், வெளியில என்னுடைய உடலும் பாதிக்கப்படுது. இது ரெண்டையும் நான் வந்து எப்பெல்லாம் உணர்றனோ அப்பயே எனக்கு தெரியுது, என்னுடைய மனம், என்னுடைய உடல், என்னுடைய அதாவது என்னுடைய வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு சூழல்ல மல சிக்கல், அதாவது ஏதோ ஒரு வகையில நான் வந்து ஒரு
ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். அப்ப என்ட்ராப் பண்ணிருச்சு. அதுதான் அந்த ஃப்ரீடம் ஆஃப் த ஃபெட்டஸ் அப்படி. அப்ப அதாவது அந்த உயிர்கள் வந்து ஒரு விதமான ஆ ஷெக்கல் ஒரு ஒரு இதுல கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இட்ஸ் டிஸ்டிங் ஃப்ரம் த சோல் சின்ஸ் இட்ஸ் எஃபெக்ட் த கான்ஸ்டிடியூட் முதலே சொல்லிட்டேன். அப்போ நம்மளுடைய விஷயம் என்னன்னா அசோசியேஷன் வித் இம்பியூரிட்டியில இருந்து ஃப்ரீடம் ஃப்ரம் த இம்பியூரிட்டி அப்சன்ஸ் ஆஃப் த மலா டிபெண்டன்ஸ் ரெஸ்டோரேஷன் ரிவைவல் அப்படின்ற ஒரு கருத்தை தான் நாம வந்து இப்ப தேடி போறோம். இப்ப இதை எப்படி செய்வது அப்படின்றத பாக்குறதுக்கு நாம என்ன பண்றோம், அடுத்த வகுப்புல நாம சிந்திக்கவிருக்கிறது இந்த உயிர் அப்படின்ற கருத்தை தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். என்னுடைய கருத்தை வந்து எங்க போகுது அப்படின்னா தன்னை அறிந்து சிவம். அப்ப தன்னை அறிதல். அப்போ உயிர் என்பது என்ன, உயிர் என்னது, எங்க இருக்கு, எப்படி இருக்கு, உயிரினுடைய வடிவு என்ன, அதுக்கு வடிவு இருக்கா, வடிவு இல்லையா, அது எதை அடிப்படையாக கொண்டிருக்கு அப்படின்னு அதை பற்றிய ஒரு மிக விரிவான ஒரு விளக்கத்தை நாம் அடுத்த வகுப்புல பார்க்க இருக்கின்றோம். அதாவது உயிரினுடைய இயல்புகளை தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தது வாழ்க்கையில தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வகுப்பை இத்தோட ஒரு நிறைவுக்கு கொண்டு வந்துடுறேன். சிவா திருச்சிற்றம்பலம்.